எங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு தொடர் வேதாகமத்தினுடைய ஆரம்பத்திற்காக ஒரு ஜான் சூனாதாஸ் அவர்களை ஜெபிக்கும்படி அன்போக அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீங்க எங்கேயோ சிதறியிருந்த எங்களை கூட ஆண்டவரே இந்த நாளை நீர் எங்களுக்கு கூட்டி மகத்துவமான சத்தியங்களை அறிந்து கொள். நீர் எங்களை போட்டான்னு கொடுத்து கூட ஆண்டவரே நாங்கள் படத்துல திரள் கூட்டத்திற்கான காரியங்களை குறித்து நாங்கள் ஆராயும்படியே தேவன் செய்தீங்க. வாய்ப்புக்காக அல்ல ஆண்டவரே, அதிலும் காட்டிலும் மேலான ஒரு காரியத்துக்காக நீர் எங்களை அழைத்து கொண்டோம். அதே போல கூட கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பார்க்கதான வேதாகமத்திலே முதலாவது சொல்லப்பட்ட திருத்தரத்தை குறித்து நாங்கள் இந்த நாளை அறிய என் தேவன் அப்பா அதுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பேச போகிற உமது மகனை மறைத்து ஆண்டவரே நீர் என்ன எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறோம். அந்த வாக்கியங்கள் எல்லாம் அந்த சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளும்பட எங்களுடைய மன கட்டங்க பரிசுத்த ஆவியால எங்கள் ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் ரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெயரை பெற்ற நாமத்திற்கு பிதாவே. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் மீண்டுமாக கூட அவருடைய பொற்பாதத்தில் அமர்ந்து எங்களுடைய தொடர் வேதாகமத்தினுடைய பாடத்திலே அனைவரையும் கலந்து கொள்ள செய்த தேவனுக்கும் குமாரனான இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சகோதரர் சொன்ன வண்ணமாக வேதாகமத்திலே சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் இஸ்ரீன் வித்து அப்படின்ற ஒரு தலைப்பிலே சகோதரர் சக்கரவர்த்தி அவர்களை இந்த வேத பாடத்தை நடத்தி கொடுக்கும்படி அன்பாக அழைக்கிறோம். கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் தூக்கலான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்டில் ஒரு நாளை நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இப்ப ஏற்பட்டதான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலாவதாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஸோ கடந்த வாரம் நம்ம என்ன பாடம் பார்த்தோம்? சகோதரர் ஜபத்தில் நமக்கு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணிட்டார். எதுன்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் அப்படின்ற பாடத்தை நம்ம பார்த்தோம். ஸோ திரள் கூட்டம் அந்த பாடத்துல நம்ம பார்த்தோம். எதுக்கு அதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குரூப் எங்க போறாங்க, பரலோகத்துக்கு போறாங்கன்னு தான் பார்த்தோமே தவிர அதுக்கு நம்ம போலான்ற ஒரு மைண்ட் செட்டை படிக்க வேண்டாம். நம்ம வச்சுக்க நம்முடைய நோக்கம் எதுவா மட்டும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையா மாறணும், கிறிஸ்துவோடு கூட மகிமையில சிங்காசனம் உட்காரக்கூடிய மாபெரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பார் அப்படின்றத மட்டும் நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக நம்ம அந்த பாடத்தை நம்ம ஞாபகத்தில் வைத்திருப்போம், நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி முதல் வேதத்திலேயே முதல் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனுடைய இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முதல் தீர்க்க தரிசனம் எந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு? முதல் தீர்க்க தரிசனம் கண்டிப்பா தான் இருக்கும், முதல் புஸ்தகத்துல இருக்குன்றது நம்ம எல்லாருடைய விசுவாசம். வெரி குட். அப்படின்னா வேதத்திலே முதல் தீர்க்க தரிசனம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல போடப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, பைபிள்ல முதல் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் ஸ்கிரீன் வித்த பத்தின ஒரு தீர்க்க தரிசனம். ஆனா இன்றைய வரைக்கும் நிறைவேறாத ஒரு தீர்க்க தரிசனம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசனம்.
முதலாவது சொல்லப்பட்டது அதுதான். சொல்லப்பட்ட முதல் தீர்க்கதரிசனம் இன்னைய வரைக்கும் நிறைவேறாம போயிட்டு இருக்கிற தீர்க்கதரிசனம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசனம். அது எது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசன விஷயங்கள் எப்படிதான் தேவன் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:21 வசனம். 2 பேதுரு 1:21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. ம். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தீர்க்க தரிசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசன வசனங்கள் யாரால் உண்டானது இல்ல, மனுஷனால் உண்டானது இல்ல. இது யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது. அது தேவன் எப்படி பேசியிருக்கிறாரு? தேவனுடைய பரிசுத்தாவை கொண்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு பாக்குறோம். அப்படி இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை முதல் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இருந்தா கூட ஆனா இன்னும் நிறைவேறல அப்படின்னு சொல்லிட்டா கூட ஆனா இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவன் வெளிப்படுத்தாம வச்சிருப்பாரா? வெளிப்படுத்தாம வச்சிருப்பாரா? கண்டிப்பா தேவன் அவருடைய தீர்க்க தரிசனத்தை கண்டிப்பா யாருக்கு வெளிப்படுத்துவார்? யாருக்கு வெளிப்படுத்துவார்? சார் அமைதியா பார்த்தா யாருக்கும் அப்படிதான், நமக்கு என்னதுக்கு அப்படின்னு உட்காந்துருவாரு. யாருக்கு வெளிப்படுத்துவாருங்க? நமக்கு வெளிப்படுத்துறோம். கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் நமக்கு வெளிப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் 3:7 ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். என்ன ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை விஷயத்த எழுதி வச்சிருக்காருன்னா அவருடைய ஊழியக்காரருக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தாம பண்ண மாட்டாராமா, விட மாட்டாராமா. அப்படின்னா எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் என்னவோ அது மறைப்பொருளா இருக்கலாம். ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு அதாவது அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் வெளிப்படுத்தாம என்ன பண்ண மாட்டார்? தீர்க்க தரிசனத்தை வச்சிருக்க மாட்டார். அப்படின்னா இந்த லிஸ்ட்ல அவருடைய ஊழியக்காரர்களா அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்குன்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா இந்த தீர்க்க தரிசனத்தை யாருக்கு வெளிப்படுத்துக்கு ரெடி? யாருக்கு வெளிப்படுத்துறதுக்கு ரெடி? தேவன் நமக்கு வெளிப்படுத்த ரெடி. அப்படின்னு இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? உள்ளர போலாம். அப்படின்னா இந்த வேதத்துல சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் ஸ்கிரீன் வித் அப்படின்னு கூட தீர்க்க தரிசனம். இப்ப நம்முடைய கேள்வி, இந்த தீர்க்க தரிசனம் எங்க யாருக்கிட்ட சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்? இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கிட்ட எங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்? தைரியமா சொல்லுங்க. இது நம்ம ஏதோ பாடம் எடுத்தாங்க நம்ம கேட்ட மாதிரி இல்ல, ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிரீன் வித் அப்படின்னு சொல்லப்படுறது முதல் தீர்க்க தரிசனம். அப்படின்னா இது எந்த டைம்ல எங்க நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு? வெரி குட். ஏதேன் தோட்டத்துல. ஏதேன் தோட்டத்துல நம்ம நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்குள்ள போலாம்னு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல யார் யார் இருந்தது? இருந்தது 2 பேர் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாம், ஏவாள். சோ இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் தேவன் ஆதாம் உண்டாக்கி ஏவாள் கூட என்ன பண்ணி வச்சிருந்தார். சோ ஏதேன் தோட்டம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கப்பல் பியூட்டிஃபுல் கப்பலா இருந்தாங்க. அங்கதான் இப்ப யார் என்டர் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா யார் என்டர் ஆகுறதுங்க? சாத்தான் என்டர் ஆயிட்டு யாருக்கிட்ட போக்கஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா ஆதாம் கிட்ட இல்ல, ஏவாள் கிட்ட. ஏவாள் கிட்ட என்டர் ஆயிட்டு ஏவாளை என்ன பண்ணிட்டார் பாத்தீங்கன்னா சாத்தான் என்ன பண்ணிட்டாரு? ஏமாத்தி வஞ்சித்துட்டார். கரெக்டா? வஞ்சித்துட்டு என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா தேவன் சாப்பிடக்கூடாது சொன்ன அந்த கனிய என்ன பண்ண வச்சிட்டா? சாப்பிட வச்சிட்டா. சாப்பிட வச்ச உடனே இந்த அம்மா என்ன பண்ணிச்சு? எடுத்து சாப்பிட்டுச்சு. இந்த அம்மா மட்டும் சாப்பிட்டு இதோட வீட்டுல யார்கிட்ட எடுத்து போய் ஆதாமுக்கு எடுத்து போய் கொடுத்த உடனே 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? கீழ்படியாம போயிட்டாங்க. கரெக்டா? கீழ்படியாம போயிட்டாங்க. கீழ்படியாம போயிட்ட இவங்க கிட்ட யார் வரது? கர்த்தர் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் தனியா கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லிட்டார். சொல்லி முடிச்சுட்டு இப்போ முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருங்க? இங்க சாத்தான். இப்ப இந்த சாத்தான் தேவன் சாத்தானை பார்த்து சொல்லப்பட்ட மாபெரும் தீர்க்க தரிசனம் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:14 மற்றும் 15. ஆதியாகமம் 3:14 முதல். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து. நல்லா கவனிங்க. யார மட்டும் போக்கஸ் பண்ற பாத்தீங்கன்னா ஏன்னா ஆதாம் ஏவாள் 2 பேருமே
பாவத்துக்குள்ள போறதுக்கு ஏவாள் கீழ்ப்படியாம போயிட்டு ஆதாம கீழ்ப்படியாமக்குள்ள கொண்டு போறதுக்கு முக்கிய காரணமே யார்தான்? சாத்தான் தான். இப்போ அவங்க 2 பேருக்கும் சில பனிஷ்மெண்ட் கொடுத்து விட்டாரு. ஆனா இப்போ இப்பேற்பட்ட ஒரு தவற, இப்பேற்பட்ட ஒரு வஞ்சனைய செஞ்ச சாத்தானை பார்த்து, அத சர்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் ம். சகல நாட்டு மிருகங்களிலும் ம். சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ம். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து ம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ம். 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், ம். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அப்படி இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கேள்வியை வைக்கலாம். பட் இன்னைக்கு அந்த பதில் நம்ம பார்க்க போறதுல நம்மளுடைய கேள்வி, தேவனுடைய தோட்டம் தானே ஏதேன் தோட்டம். தேவனுடைய தோட்டமாகி ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. அங்க எப்படி சாத்தான் வந்தான்? கேள்வி இருக்கா இல்லையா? தேவனுடைய தோட்டம் தான் ஏதேன் தோட்டம். தேவன் உண்டாக்கி மனுஷ இடத்துல நாங்க வச்சாரு. ஆனா அந்த இடத்துல எப்படிங்க சாத்தான் உள்ள வந்தான்? அவனுக்கு என்ன வேலை அங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல சாத்தான்னு ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போறோம். முழுக்க முழுக்க அவனை பத்தியே அது பின்னாடி நான் பார்க்க போறோம். சோ அந்த சப்ஜெக்ட்ல அதோட பதில் பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய கேள்வி பாத்தீங்கன்னா, தேவனாய கர்த்தர் சர்பத்தை பார்த்து, யாரை பார்த்து? சாத்தானை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களும் நீ எப்படிப்பட்டவா இருப்ப? சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோருக்கு நாளெல்லாம் மண்ணை தின்பா. அப்படி இந்த வசனம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம சர்பம் அப்படின்னு சொன்னே பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாம்பை பார்த்து சபிச்சப்பட்ட மாதிரி இருக்கும். பட் இது யாரை பார்த்து சபிக்கிறார்? சாத்தானை பார்த்து சபிக்கிறார். சோ இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான வசனம் என்ன பாத்தீங்கன்னா 15ஆம் வசனம். 15ஆம் வசனத்துல என்ன சொல்லிட்டான்னு பாத்தீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்படி இந்த ஒரு தீர்க்க தரிசன வசனம் இருக்கு பாத்தீங்களா? இந்த தீர்க்க தரிசனம் யாரை பார்த்து சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா, சாத்தானை பார்த்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான ஒரு வசனம். பின்னாடி நடக்க போற விஷயத்த, சாத்தானுக்கு பின்னாடி நடக்க போற சம்பவத்தை யாருக்கிட்டே சொல்லிட்டாரு? சாத்தானுக்கிட்டே சொல்லிட்டாரு. அப்படின்னா இப்ப இந்த வசனத்தை பிரிச்சு பார்க்கலாம். உனக்கும் அப்படின்றாரு இல்லையா? அது யாரை அடையாளப்படுத்தும்? வெரி குட். அது யாரு? சாத்தானை அடையாளப்படுத்துது. ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துன்னு சொல்லியிருக்கு. அவள் வித்து யாரு? அவள் வித்து அப்படின்னா ஸ்திரீன்னு ஒரு வித்து, ஸ்திரீக்குன்னு ஒரு வித்து. ஸ்திரீக்கு வித்துன்னு அர்த்தம், ஸ்திரீக்கு பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளை என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா, பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலை என்ன பண்ணுவார்? நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. அந்த அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீனுடைய, புரிஞ்சுங்களா? இப்ப யாருக்கு பிரச்சனை வர, யாருக்கு பகை உண்டாக்க போறாரு பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும் என்ன வரப்போகுது? பகை உண்டாக்கும் போது அந்த ஸ்திரீக்கு வித்தா வரப்போறாரு பாத்தீங்களா? அவர் என்ன பண்ண போறாராமா? தலையை நசுக்குவாராமா. இவன் பண்ண வேணாமா? குதிங்காலை நசுக்குவார். இதுதான் தீர்க்க தரிசனம். ஆனா இந்த வசனத்துல என்ன முடிவாயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ண போறாங்க? ஸ்திரீன் மூலமா வரக்கூடியவங்க யாரோ ஒரு மகன் என்ன பண்ண போறாரு? நம்மளை என்ன பண்ண போறாரு? நசுக்க போறான்னு தெரிஞ்சு. புரிஞ்சுங்களா? இந்த வசனத்துல சாத்தானை பார்த்து சொல்லப்பட்டதுல ஒண்ணு மட்டும் சாத்தான் தெளிவா இருக்கும். என்ன தெளிவா இருக்கும்? யாரோ ஒருத்தர் என்ன பண்ண போறாரு? யாரோ ஒருத்தர் நம்மள ஸ்திரீக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா, நம்முடைய தலையை நசுக்க போறான்னு அர்த்தம். நம்மள என்ன பண்ண போறாரு? சாகடிக்க போறாரு அப்படின்னு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். கரெக்டா? ஆனா அது யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியாது. இப்போ ஏதேன் தோட்டத்துல சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே இப்போ ஆதாம் இந்த தீர்க்க சொல்லிட்டாரா? சாத்தானை பார்த்து சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, நம்முடைய ஆண்டவர் ஆதாம் ஏவாளை வெளியே துரத்திட்டார். நீங்க என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க, வெளியே துரத்திட்டதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் சாத்தானுக்கு என்ன தோணிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா,
கர்த்தர் சொல்லிட்டார்னா, தேவன் சொன்னார்னா எத்தனை சதவீதம் நிறைவேறும்? எவ்வளவு சதவீதம்? 100%. அது யாருக்கே தெரியும்? யாருக்கே தெரியும்? சாத்தானுக்கே தெரியுமா தெரியாதா? சொன்னது தேவன் சொல்லிட்டாருன்னா எத்தனை சதவீதம் நிறைவேறும்? 100% நிறைவேற தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்ப சொன்ன விஷயம் இன்னும் ஆக ஆரம்பிக்கும் அவருடைய லைஃப்ல நிறைவேறும். அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து நம்மள என்ன பண்ண போறாரு? சாகடிக்க போறாருன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப யாருக்கு பயம் வந்துச்சு? சொன்னது 100% நிறைவேறும். ஆனா அது நிறைவேற போதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப யாருக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? சாத்தானுக்கு பயம் ஸ்டார்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா வாசிங் அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்காக, ஸ்திரீயிலிருந்து பிறக்கும் குழந்தை மூலமாக தன்னுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து என எண்ணினான். என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீக்கு பிறக்கிற ஒரு குழந்தையின் மூலமா தான் தன் உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து வரப்போது. என்ன பண்ணிட்டான் அவன்? என்ன பண்ணிட்டான்? கண்டுபிடிச்சிட்டான். இப்போ 100% நிறைவேறது கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அவனுக்கு என்ன வந்துருச்சுங்க? இப்போ பயம் வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல பாருங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் சொல்லிட்டார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த மீட்டிங் ஹால்ல சிவப்பு கலர் சட்டை போட்டு வரவர் தான் சாகடிக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டான். வந்திருக்கிறவருக்கு யார பார்க்க ஆரம்பிப்பாரு? யாரு சிவப்பு கலர் சட்டை போட்டு வராரு அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பான். கரெக்டுங்களா? யாராச்சும் சிவப்பு கலர் சட்டை போட்டு வந்தா என்ன வந்துடும்? அவனுக்கு பயம் வந்துடும். அந்த மாதிரி நிறைய பேர் சிவப்பு கலர் சட்டை போட்டு வந்துட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இப்ப யாருக்கு ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு ஆயிடுச்சு. யாரோ ஸ்திரீக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை என்ன பண்ண போகுது? நம்மள சாகடிக்க போது கன்ஃபார்ம் பண்ணிட்டான். என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா, அப்படியே பாக்குறான். இப்ப யாரு மட்டும் தான் இருக்கிறது? ஆதாம் ஏவாள் மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்போதைக்கு ஸ்திரீ யாருதான்? ஏவாள் தான். அப்படின்னு இப்ப அவனுடைய போக்கஸ் யாரு மேல போயிருக்கோம்? ஏவாளுக்கு பிறக்கிற குழந்தை யாரோ ஒருத்தர் என்ன பண்ண போறாங்க? நம்மள சாகடிக்க போறாங்க. இப்ப என்ன முடிவு பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்மள சாவடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்? புரியுதுங்களா? சாத்தானுடைய மைண்ட் எப்படி போயிடுச்சு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நம்மள சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யார கொண்டுடலாம்? அவளை கொண்டுடலான்ட்டு இப்ப என்ன முடிவு பண்ண ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா, பார்த்துட்டே இருக்கிறான். இப்ப யாரு குழந்தை பிறக்க ஆரம்பிக்கிறாங்க? ஆதாம் ஏவாளுக்கு. இப்ப குழந்தை யார் வயிற்றுல இருந்து பிறக்க ஆரம்பிக்கும்? ஒரு ஸ்திரீயின் வயிற்றுல பிறக்க ஆரம்பிக்கும். கரெக்டா? அந்த ஸ்திரீ யார்? இப்போதைக்கு யார் தான் இருக்கிறதாங்க? ஏவாள். இப்ப நம்ம எங்க போயிடலாம் பாத்தீங்க? இப்ப எல்லாம் மறந்துடலாம். எங்க போயிடலாம்? ஏதேன் தோட்டத்துல அங்க இருக்கலாம். அங்க யார் மட்டும் தான் இருக்கிறாங்க? ஒரே ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஏவாள். அப்போதைக்கு ஒரே ஒரு ஸ்திரீ யார் தான்? ஏவாள். இப்ப ஏவாள் இப்ப சாத்தானுடைய தீர்க்க தரிசனத்துல அவன் மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். எதுன்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஸ்திரீயில் பிறக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ண போகுது? நம்மள கொல்ல போகுதுன்ற விஷயம் ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்ற விஷயம் பதிஞ்சிட்டு இருக்கோம். பார்த்துட்டே இருக்கிறான். அப்போது இருந்து யார் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ ஏவாள். இப்போ ஏவாளுக்கு என்ன பண்றாங்க? குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு? காயின், ஆபேல். ரெண்டு பேருமே குழந்தைகள் பிறந்து பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா? பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் மேல யாருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்? சாத்தானுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. கரெக்டுங்களா? இந்த ரெண்டு குழந்தைகள் இருக்குது. இந்த ரெண்டு குழந்தைகளை யார் நம்மள சாகடிப்பார்? ஏன்னா இவங்க யாருக்கு பிறந்திருக்காங்க? இப்போ ஸ்திரீயின் மூலம் பிறக்கப்பட்டிருக்கிற ரெண்டு குழந்தைகள் இருக்கு. யார் நம்மள சாகடிப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே காணிக்கை செலுத்துறாங்க தேவனுக்கு. ரெண்டு பேர் காணிக்கை செலுத்துனதுல ஒருத்தருடைய காணிக்கையை தேவன் என்ன பண்ணிட்டார்? நிராகரிச்சிட்டாரு. ஒருத்தருடைய காணிக்கையை தேவன் என்ன பண்ணிட்டார்? அக்செப்ட் பண்ணிட்டார். அக்செப்ட் பண்ண உடனே யார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு? சாத்தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இவர் செலுத்துற பலிய தேவன் அங்கீகரிக்கிறார்னா அப்ப இந்த பிள்ளை தான் யார கொல்றதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்த ஆபேல் தான் ஸ்திரீயின் வித்தா இருக்குமோ அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இப்ப யார கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, அவர் நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி யார கொண்டுலாம்? அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு யார வச்சே பிளான் பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, கூட இருந்த சகோதரனை வச்சு யார கொண்டான்னு பாத்தீங்கன்னா, யார கொண்டான்? ஆபேல கொண்டான். யார் செத்துட்டது? தேவன் பிரியப்படுற மாதிரி பலி செலுத்தின ஆபேல்
செத்துட்டாரு. யார் கொன்னுட்டதுன்னு பாத்தீங்கன்னா காயின் கொன்னுட்டாரு. அதான் வசனம் சொல்லும்போது எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா, வசனம் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம். ம், அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? ம், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் ம். தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது அப்படின்னா நிமித்தம் காயினை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டும். அப்படின்னா பொல்லாங்கனால் உண்டாயிருந்தா அது தவறா புரிஞ்சுக்கிறாங்க இந்த வசனத்தை. பட் அந்த ஒரு தவறான புரிதல் இல்ல. இங்க சாத்தான் யாரை யூஸ் பண்ணிட்டான்? காயினை யூஸ் பண்ணி. ஏன்னா காயினுடைய பலி அங்கீகரிக்கலாம் என்ன வந்துச்சு? அவருக்கு பொறாம வந்துச்சு. இப்ப சாத்தான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் நமக்கு டூல். இவரை வச்சு யாரை கொண்டுலாம்? தேவன் அங்கீகரிச்சு அந்த பலியை அங்கீகரிச்சு எந்த பர்சனோ அவர் என்ன பண்றாரு? கொண்டுட்டார். அதான் வசனம் சொல்லுது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டும். அப்படின்னா சாத்தானுடைய இன்ஃபுளுன்ஸ்ல யார் இன்ஃபுளுன்ஸ் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயின் இன்ஃபுளுன்ஸ் ஆகி யாரை கொண்டுட்டாரு? ஆபேலை கொண்டுட்டார். கொண்டு உடனே சந்தோஷமா இருக்குமா சாத்தானுக்கு? கொண்டுட்டு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்திரீயின் மூலம் பிறந்த ஒரு குழந்தை தேவன் அங்கீகரிச்ச பலி அங்கீகரிச்ச அந்த மனுஷனை என்ன பண்ணிட்டு நம்ம கொண்டுட்டோம் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா என்ன ஒரு கேள்வி வரும்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு தேவன் சொன்னா என்ன ஆகும்? 100% யாரோ ஒருத்தர் நம்மளை கொல்ல போறான்றது நடக்குமா நடக்காதா? தெரிஞ்சிருக்கும். ஆனா யார் ஈஸியா கொண்டுட்டாரு? யாரை ஈஸியா கொண்டுட்டாரு? ஆபேல் ஈஸியா கொண்டுட்டாரு. அப்படின்னா இப்ப என்னோட கேள்வி, தேவன் சொன்னது 100% நிறைவேறும் அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒருவேளை ஸ்திரீன் வித் ஆபேல் தான் இருந்திருந்தாருன்னா இவ்வளவு சீக்கிரம் கொல்ல முடியுமா? ஈஸியா கொல்ல முடியுமா? கொண்டு இருக்க முடியும். ஆனா என்ன பண்ணிட்டாரு? அவரு கொண்டுட்டாரு. இப்ப என்ன கேள்வி வந்துச்சு பாத்தீங்கன்னா, அப்போ ஸ்திரீன் வித் யார் இல்ல? ஆபேல் இல்ல. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டு நம்ம ஈஸியா கொண்டுட்டோம். அவர் இது வரைக்கும் என்ன பண்ணல? நம்மள எதுவுமே செய்யல, பகைக்கவே இல்லை. இப்ப யாருக்கு ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, அப்போ ஆபேல் என்ன பண்ணல? தேவன் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீன் வித் ஆபேல் இல்ல. இப்ப அடுத்த கேள்வி யாரா இருக்கும்? உதாரணத்துக்கு இந்த மீட்டிங் சொன்னா இல்லைங்களா, அதே எக்ஸாம்பிள் தான். இந்த மீட்டிங்ல சிவப்பு சட்டை போறவதான் நம்மளை கொல்ல வருவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தர் வந்துட்டார், அவரை முன்னாடி கொண்டுட்டோம் அப்படின்னா, அவர் ஈஸியா கொண்டுட்டோம்னா இப்ப நம்ம கேள்வி, இவ்வளவு ஈஸியா கொண்டுமே இவரா இருக்குமோ? திடீர்னு பார்த்தா இன்னொருத்தர் வெள்ளை சிவப்பு சட்டை போட்டுன்னு வர்றாரு. இப்ப என்ன வந்திருக்கு அடுத்தது? அப்ப இவர் இருக்க மாட்டாரு. ஏன்னா என்ன பண்ணிட்டோம்? இவரு ஈஸியா கொண்டுட்டோம். அப்படின்னா இவரு இல்ல, இவரா இருக்குமோன்னு ஒரு கேள்வி வரும் பாத்தீங்களா? அதே மாதிரி ஒரு சந்தேகம் இப்ப யாருக்கு வர ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு வர ஆரம்பிச்சு. அப்படின்னா ஆபேல கொண்டுட்டோம் ஈஸியா, ஆனா தேவன் சொல்லிட்டு அது கரெக்டா 100% நிறைவேறுமே, என் லைஃப்ல எதுவுமே நடக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தோடனே இப்ப அடுத்த போக்கஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வேற யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி யாருக்கு வர ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு வர ஆரம்பிச்சு. சாத்தான் அப்படின்னா முதலாம் உலகத்துல நிறைய ஸ்திரீகள் பிறந்தாங்க இல்லையா? இப்ப சாத்தானுடைய போக்கஸ் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்திரீகளும் அவருக்குள்ள கொண்டு போயிட்டா அந்த ஸ்திரீகள் மூலம் வரக்கூடிய பிள்ளை என்ன பண்ண முடியாது, நம்மள கொல்ல வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உலகத்துல பிறந்த ஸ்திரீகளை யார் கூட அலைன்ஸ் போட வச்சுட்டான்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உலக சப்ஜெக்ட் கேட்டோமா, என்ன பண்ணாங்க? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1-2. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பாத்தீங்களா? அப்ப இது என்ன சம்பவம்? பூமியில முதலாம் உலகத்துல ஆதாம் ஏவாளுக்கு பின்னாடி பிள்ளைகள் பிறக்கும் போது நிறைய பெண் பிள்ளைகள் வந்தாங்க இல்லைங்களா? பெண் பிள்ளைகள் வரும்போது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் தூதர்களை விழ வச்சு, தூதர்கள் என்ன பண்றாங்க? அதான் நம்ம பாக்குற தேவகுமாரர்கள் யாரு? தேவதூதர்கள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பூமியில இருக்க எல்லா ஸ்திரீகள் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர்கள் பார்த்து யாரை மேரேஜ் பண்ணிக்கினாங்க? ஸ்திரீகளை. தேவதூதர்கள் மனுஷ சரீரம் எடுத்து ஸ்திரீகளை என்ன பண்ற மேரேஜ் பண்ணிட்டாங்க. இப்ப சாத்தோட டார்கெட் யாரு? ஸ்திரீகள் இருந்து என்ன பண்ண யாரும் பிள்ளைகள் வந்து அந்த ஸ்திரீன் வித் வந்து என்ன பண்ண நம்மள கொன்று கூடாதுன்ற பிளான்ல யார பிளான் பண்ண பாத்தீங்கன்னா, விழுந்து அந்த தேவதூதரை வச்சு எல்லா ஸ்திரீகளும் தவறான வழியில கொண்டு போக ஆரம்பிச்சான். கொண்டு போனது மூலமா தேவதூதர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் யார் பிறக்க ஆரம்பிச்சாங்க?
ராட்சதர்கள் பிறக்க ஆரம்பிச்சாங்க. கரெக்டா? நம்ம இந்த சப்ஜெக்ட் ரொம்ப டீட்டெயிலா போகல, ஏன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துட்டோம். முதல் உலக சப்ஜெக்ட்ல பார்த்தோம். ராட்சதர்கள் பிறக்க ஆரம்பிச்சாங்க. சோ என்ன பிளான் பண்ணாரு பாத்தீங்கன்னா, தேவன் எதிர்பார்க்கிற சந்ததி வர்றதை விட நம்ம ஒரு ராங் சந்ததி உருவாக்கலாம். என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, சாத்தான் ஸ்திரீகளை என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, ராங்கான சந்ததி உருவாக்கிட்டான். ராட்சத சந்ததி வந்துச்சு. இந்த சந்ததி தேவன் விரும்பினாரா? விரும்பல. என்ன பிளான் பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, தேவன் இதுக்கப்புறம் இந்த சந்ததியை வச்சு இருக்கிறது நல்லதில்லை, என்ன பண்ணிடலாம், அடிச்சுலாம் பிளான் பண்ணார். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. எப்படி இருந்துச்சாங்களாமா மனுஷனை படைச்சதுக்கு? ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாராமா. அதான் வசனம் அப்படியே 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். இந்த டைம்ல என்ன பிளான் பண்றாருமா தேவன்? தேவன் எதிர்பார்த்தது ஒண்ணு, அங்க என்ன பண்றது, அங்க நடந்துட்டு இருக்கு ஒண்ணு. என்ன பிளான் பண்றாரு தேவன்? மனுஷனை படைச்சு நான் எப்படி என்ன பண்றேன், ரொம்ப ஃபீல் பண்ற சொல்லிட்டு என்ன பண்றாரு, முடிவு பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த சந்ததியை அழிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. அந்த முதலாம் உலகத்தை அழிக்கணும் முடிவு பண்ணும்போது அந்த டைம்ல யார் மட்டும் போக்கஸ் பண்றாரு? நோவா அவனுடைய ஃபேமிலி மட்டும் போக்கஸ் பண்ணி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவங்களையும் அவங்க குடும்பத்தார் 8 பேர் மட்டும், நோவா அவனுடைய ஃபேமிலி 8 பேர் மட்டும் பேழை மூலமா காப்பாத்துறாரு. மத்த எல்லா ஜனங்களையும் எதை வச்சு அழிக்கிறாரு? ஒட்டுமொத்த சந்ததியுமே மழைய வர வச்சு, ஜலப்பழைய வர வச்சு என்ன பண்ணிட்டாருங்க, அழிச்சிட்டார். யார் மட்டும் தான் மிச்சம்? நோவாவும் ஒரு குடும்பம் மட்டும்தான் தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தனியா செப்பரேட் பண்ணிட்டார். ஆனா யோசிச்சு பாருங்க, முதலாம் உலகத்துல பிறந்த ஸ்திரீகளே என்ன பண்ணல, மொத்தம் அழிச்சிட்டா. யார் மட்டும் தான் இருக்கிறது? 8 பேர் மட்டும் தான் இருக்குது. இப்போ சாத்தான் எப்படி இருந்திருக்கு? சாத்தானுக்கு ஏன் 3 வித் யாரோ அழிக்க போறான்னு நினைச்சாலிங்களா? ஃபர்ஸ்ட் ஏவாள் மட்டும் இருந்துச்சு, அந்த அம்மா மட்டும் இருந்துச்சு. அவங்க பிறக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது ஆபேல் அழிச்சான், ஆனா ஈஸியா சாகடிச்சான். அடுத்து பிளான் பண்ணா பார்த்தா நிறைய ஸ்திரீகள் பிறக்க ஆரம்பிச்சாங்க, நல்ல பெண் பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பிளான் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஸ்திரீகளை அந்த தேவதூதர்கள் வந்து மேரேஜ் பண்ண உடனே யார் பிறக்க ஆரம்பிச்சாங்க? ராட்சது பிறக்க ஆரம்பிச்சாங்க. தேவன் மொத்தம் அழிச்ச உடனே யாருக்கு சந்தோஷமாயிடுச்சு? அவர் போட்ட பிளான் சக்சஸ் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது எத்தனாவது உலகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 2ஆம் உலகத்துல வந்துட்டோம். 2ஆம் உலகத்துல அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அமைதியா போயிட்டு இருக்குது. சடனா தேவன் ஒருத்தரை மட்டும் கூப்பிடுறாரு. யாருங்க அவர்? ஒருத்தர் மட்டும் தேவன் கூப்பிடுறார். யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்து ஆபிரகாம். தேவன் ஆபிரகாம கூப்பிடும் போது அவருக்கு என்ன வயசு? அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்களா? வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது என்ன வயசு ஆபிரகாமுக்கு? 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது ஆபிரகாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாரால் 2 பேருக்குமே குழந்தை இருந்துச்சா? இல்ல. கரெக்டா இல்லைங்களா? குழந்தை இல்ல. 75 வயசுல தேவன் ஆபிராம கூப்பிடும் போது தேவன் என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று. என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நோவாவுக்கு அப்புறமா தேவன் ரொம்ப சைலண்டா இருந்தவரு ஒருத்தர் ஆபிரகாமை சூஸ் பண்ணி சாதாரண ஒரு ப்ராமிஸ் கொடுக்கல. என்ன சொல்லிட்டான்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேர் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில வம்சம் எல்லாம் பண்ணேன் உமக்குள். அது இந்த ப்ராமிஸ் கொடுத்த உடனே போக்கஸ் யார் மேல போயிருக்கு? சாத்தானுக்கு. அது வரைக்கும் நோவோட பசங்க பெருகிட்டே வந்தாங்க இல்லைங்களா? பெருகிட்டே வந்துட்டு இருந்தாலுமே
சாத்தானுடைய ஃபோக்கஸ் இப்ப யாரு மேல போயிருக்கோம்? ஆபிரகாம் போயிருக்கோம். இப்ப ஆபிரகாம் போயிருக்கோம். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் என்ன இல்ல, குழந்தையே இல்ல. அப்ப நல்லா தெரியும், குழந்தையே இல்ல. ஆனா தேவன் சொல்றாரு, உனக்கு என்ன பண்ணும் போது ஒரு குழந்தை பிறக்கும் போது சொல்லிட்டாரு. ஆனா எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாங்க? எவ்வளவு வருஷம் ஆச்சு? 25 இயர்ஸ் குழந்தையே இல்ல. 25 இயர்ஸ் கழிச்சு ப்ராமிஸ் கொடுத்து 25 வருஷம் கழிச்சு சாராள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அவருக்கு பேர் என்னதுங்க? ஈசாக்கு. யாருக்கு பயம் வந்திருக்கும்? இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணி பிறந்தது குழந்தை என்ன பண்ணல, பார்த்தது இல்ல. கரெக்டா இல்லைங்களா? 75 வயசுல சொன்னாரு, குழந்தையே இல்ல. 25 இயர்ஸ் கழிச்சு 100 வயசு ஆபிரகாமுக்கு வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாம கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு வயசு ஆயிடுச்சு, 100 வயசா இருக்கிற ஆபிரகாம், எனக்கு குழந்தை பிறக்குமா? சாரால் 90 வயசால ஒரு குழந்தை பெற்று எடுக்க முடியுமா? அந்த கண்டிஷன்ல போகும்போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் சரீரம் ஆயிடுச்சு, செத்த கண்டிஷன், இதுக்கப்புறம் நோ சான்ஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. தேவனே சாத்தியமா அப்படின்னு சொன்னோடனே தேவன் என்ன பண்ணிட்டாரு? தேவன் என்ன பண்ணிட்டாரு? சாத்தியமாக்கிட்டாரு. இப்ப யாரு குழந்தை பிறந்துட்டாரு? சாரால் என்ன பண்ணிட்டாங்க? குழந்தை பிறந்துச்சு. இப்பேற்பட்ட வாக்குத்தத்தின் மூலம் குழந்தை பிறந்திருக்குன்னா யாருக்கு பயம் வந்திருக்கும்? ஓ என்ன வந்துச்சுமா சாத்தானுக்கு? அந்த வேலை சிவப்பு சட்டை போட்டவர் யாருதான்ற மைண்ட் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, டார்கெட் யார் மேல வந்துச்சு? ஈசாக்கு மேல வந்துச்சு. ஏன்னா சாதாரண ப்ராமிஸ் இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பல வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவருக்கு முன்னாடியே பேர் என்ன வைக்கணும் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. இப்ப சாத்தான் என்ன மைண்ட், ஏதேன் தோட்டத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த ஸ்திரீன் வித்து ஈசாக்கா இருக்குமா அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டாரு தேவன். என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, இப்ப சாத்தானோட டார்கெட் ஈசாக்கு. இப்ப யார கொல்லணும்? அடுத்தது அடுத்த ப்ராஜெக்ட் யாருது? சாத்தானோட ப்ராஜெக்ட்ல அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு. கரெக்டா? இப்ப ஈசாக்கு கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டாரு தேவன்? கன்ஃபியூஸ் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா, ஆபிரகாம் கூப்பிட்டு உன் பையன் என்ன பண்ணு, எனக்காக என்ன பண்ணுன்னு சொல்லிட்டாரு, பலியா கொடுன்ட்டார். இப்ப யாரு கன்ஃபியூஷன்? நம்ம கொல்லான்னு நினைச்சா யாரே கொல்ல சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தேவனே என்ன பண்ண சொல்றாரு, கொல்ல சொல்றாரு அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆபிரகாம் கொல்றதுக்காக யார கூட்டிட்டு போறாரு? ஈசாக்க கூட்டிட்டு. நமக்கு அந்த வசனம் தெரியும், நேசகுமாரன் ஏகபுத்திரன் எனக்காக என்ன பண்ணு, பலியா கொடுன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய பலியா கொடுக்கறதுக்கு, அந்த குழந்தை இல்ல அவரு ஆக்சுவலா ஒரு சர்டைன் மெச்சூர்ட் ஏஜ் தான். அப்பேற்பட்ட ஒரு ஈசாக்க ஆபிரகாம் பலியா கொடுத்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்கிறார் சாத்தான். கூட்டிட்டு போயிட்டு ஈசாக்க பலிபீடத்தின் மேல படுக்க வைக்கும் போது அமைதியா யார் படுக்கிறது? ஈசாக்க படுக்கிறார். ஆபிரகாம் யார வெட்டுறதுக்கு கையை தூக்கிட்டாரு? ஈசாக்க வெட்டுறதுக்கு கையை தூக்கிட்டாரு. சாத்தானோட கான்சன்ட்ரேஷன் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது இம்மீடியட்டா ஒரு சவுண்ட் வருது. என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க என்ன பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? உன் பையனு கூட பார்க்காம எனக்காக பலியா கொடுக்க துணிஞ்சிட்டீங்களே. இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் என்ன பண்ணல, பார்க்கல. அதனால உன்னுடைய சந்ததிய என்ன பண்றேன், உன்னுடைய மகன் கூட பார்க்காம எனக்காக பலியா கொடுத்தீங்க இல்லையா, உன் சந்ததியை என்ன பண்றேன், பெருக பண்றேன். அதே நேரத்தில் உன் சந்ததி என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கணும். தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்க கொடுத்துட்டார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் மட்டும் இல்ல, யாருக்கும் சேர்த்து கொடுத்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததியில வர்றவங்களுக்கே பிளஸ்ஸிங் கொடுத்துட்டார். யாரும் இன்க்ளூட் ஆகுறாரு அதுல? இல்ல, யார் இன்க்ளூட் ஆகுறாரு? ஆபிரகாம் மட்டும் இல்ல, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு இன்க்ளூட் ஆகிறார். அப்படின்னா தேவன் ஆபிரகாம் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக. இப்ப தேவன் என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம போக்கஸ் பண்ணவர், அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு காரியத்தினால அவருடைய சந்ததியை போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் தேவன். எப்படி சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் நீங்க இந்த வேலை செஞ்சதுனால உன் சந்ததியை என்ன பண்றேன்,
உன்னுடைய வாரிசு மூலமா வரக்கூடிய சந்ததிய நான் ஆசீர்வதிக்க போறேன். எப்படி? வானத்து நட்சத்திரம் மாதிரி உன் சந்ததியை என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா கடற்கரை மணல மாதிரி என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். நீ என் சொல்லு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில். ஆக்சுவலி எப்படி சொல்றாரு தேவன்? என் மேல சத்தியமா சொல்றேன், என் மேல ப்ராமிஸா சொல்றேன், கண்டிப்பா உன் சந்ததியை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் அவர் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்றாருன்னா அது எவ்வளவு % நிறைவேறும்? 100 இல்ல 1000 மடங்கு கூட என்ன பண்ணலாம். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவார்? ஃபுல்ஃபில் பண்ணுவார். இப்ப ஆபிரகாம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டார் இல்லையா அவருடைய சந்ததின்னு. இப்ப அடுத்தது யாரு அவருடைய சந்ததினா? இப்ப யார் தான் இருக்கிறது? ஈசாக்கு. அந்த சந்ததியை ஈசாக்குனா இப்ப ஈசாக்குக்கு தேவன் அப்படியே நிப்பாட்டல, யாருக்கும் பிளஸிங் கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கும் பிளஸிங் கொடுத்துட்டார். வாசிங்க ஆதியாகமம் 26 5 வசனம். ஆதியாகமம் 26 5 வசனம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்ப சாத்தானோட டார்கெட் யாரு? ஈசாக்கு. ஆனா என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா தேவன் ஈசாக்க மட்டும் விட்டு வைக்கல, ஈசாக்கோட சந்ததி என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்ப அடுத்தது ஈசாக்குக்கு யார் பிறப்பாங்க? பிள்ளைகள் பிறப்பாங்க இல்லையா? ஈசாக்குடைய பிள்ளையில யார் ரொம்ப முக்கியமான பிள்ளையா இருக்கிறாரு பாத்தீங்கன்னா யாக்கோபு. சோ யாக்கோபு தேவன் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன ப்ராமிஸ் கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 28 14 வசனம். ஆதியாகமம் 28 14 வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா இந்த 3 வசனத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க 3 பேருட்டுமே தேவன் அவங்களோட நிப்பாட்டல பிளஸிங்க எது வரைக்கும் கொண்டு போயிட்டார்? அவருடைய ஜெனரேஷன் வரைக்கும் கொண்டு போய் அவரோட சந்ததின்னு சொல்லிட்டாரு. சாத்தானுக்கு என்ன கிளியர் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா த்ரீன் வித்தா வர போறவங்க யாருடைய சந்ததியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஈசாக்கு, ஈசாக்குடைய பிள்ளைகள் யாக்கோபு. இந்த சந்ததிக்குள்ள இருந்துதான் யாரு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? த்ரீன் வித்தா இருக்கிறவங்க வந்து என்ன சாகடிக்க போறாங்கன்றது என்ன பண்ணிட்டா சாத்தான்? ஒரு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா? அது வரைக்கும் எவ்வளவு ஜெனரேஷன் வந்திருக்கும், எவ்வளவு ஜனங்க வந்திருப்பாங்க 2ஆம் உலகத்துல. ஆபிரகாம் மட்டும் இருந்திருப்பாரா? நிறைய சுத்தில எவ்வளவு ஜனங்க வந்திருப்பாங்க. இப்ப அவ்வளோ மக்கள் மத்தியில தேவன் யாரை மட்டும் சூஸ் பண்ணிருக்க? ஆபிரகாம் சூஸ் பண்ணி ஆபிரகாமோட சந்ததிக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு. இப்ப சாத்தான் மத்த எல்லாரையும் விட்டான். இப்ப யாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்? இந்த ஆபிரகாம் இப்பேற்பட்ட விஷயம் செஞ்சிருக்காருன்னா இவருடைய சந்ததியில வர்ற ஸ்திரீகள் அவருடைய அந்த ஸ்திரீனுடைய வயிற்றுல பெறக்கூடிய ஏதோ ஒரு குழந்தை என்ன பண்ண போது நம்மள கொல்ல போகுதுன்றது இப்ப யாரோட போக்கஸா இருக்கு? மத்த எல்லா சந்ததி விட்டான். இப்ப யாருடைய சந்ததி மட்டும் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்? ஆபிரகாமுடைய சந்ததி. அடுத்தது யாருடைய சந்ததி? ஈசாக்குனுடைய சந்ததி. ஈசாக்கு மரிச்சதுக்கு அப்புறம் யாருடைய சந்ததி? யாக்கோபுடைய சந்ததி. இப்ப என்ன முடிவு பண்ணான்னு பாத்தீங்கன்னா இந்த சந்ததியில் வரக்கூடிய ஸ்திரீகளுக்கு பிறக்கிற குழந்தை என்ன பண்ண போது நம்மள கொல்ல போகுதுன்ற மைண்ட் செட் அவனுக்கு ரெடி ஆயிடுச்சு. யாரை மட்டும் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்? யாக்கோபுடைய சந்ததி. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய வம்சாவளியில சந்ததியை போக்கஸ் பண்ணும்போது இந்த சந்ததியை என்ன பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அப்படி நம்ம நல்லா தெரியும். யாக்கோபுக்கு அப்புறமா யாக்கோபு 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. 12 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை யாருன்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா குழியில போட்டு வித்து போட்டுறாங்க. அவர் எங்க போயிட்டாரு? எகிப்து போயிட்டாரு. எகிப்து போன உடனே அவர் நல்லா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தோடனே யோசேப்பு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய பிள்ளைகளா இருக்கிற அவருடைய பிரதர்ஸை கூப்பிட்டு இதுக்கப்புறம் நீங்க கானான் தேசத்துல பஞ்சத்துல கஷ்டப்பட்டு வேண்டாம், நீங்க எங்க வந்துருங்க? எகிப்துல வந்துருங்கன்னு சொல்லிட்டு யோசேப்பு நல்லா அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்ததுனால யாக்கோபையும் அவருடைய பிள்ளைகளையும் எங்க எதுவுமே செட்டில் பண்ணிட்டாரு. அப்படின்னா இப்ப ஆபிரகாமுடைய சந்ததி முழுக்க முழுக்க எங்க போயிருக்கு? எகிப்துல இருக்கு. இப்ப சாத்தானோட டார்கெட் யாருதான்? ஆபிரகாமுடைய சந்ததி. இப்ப ஆபிரகாம் சந்ததி மொத்தம் இப்ப எங்க போய் செட்டில் ஆயிடுச்சு? எகிப்துல போய் செட்டில் ஆயிடுச்சு. இப்ப சாத்தான் என்ன பிளான் பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த சந்ததி தான் நமக்கு முக்கியம். இந்த சந்ததி எங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க? எகிப்துல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த சந்ததிய யோசேப் மரிச்சிட்ட உடனே இந்த சந்ததியை ஃபுல்லா டார்கெட் பண்ணி ஒடுக்க ஆரம்பிக்கிறான். யாரை வச்சு? பார்வோனை வச்சு ஒடுக்க ஆரம்பிச்சான். இந்த சந்ததியிலிருந்து வரக்கூடிய ஸ்திரீகள் மூலமா தானே ஒரு குழந்தை வந்து நம்மளை கொல்ல போகுது. இப்ப இந்த சந்ததியே மொத்தமா அழிச்சிட்டா
யாருடைய டார்கெட்? இந்த ஜெனரேஷன் எகிப்தில் இருக்கும்போது மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்களா இல்லையா? போனாங்களா இல்லைங்களா? போனாங்க. மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள போகும்போது அந்த வலி வேதனையில பார்வோன் கொடுத்த அந்த பிரஷர்ல தாங்க முடியாம இவங்க யாரை நோக்கி கூக்குரல் ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா, தேவன் நோக்கி கூக்குரல் ஆரம்பிச்சாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தை நினைச்சு பாக்குறாரு. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்வோன் இந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கும் போது இப்போ திங்க் பண்ணி பார்க்கலாம். பார்வோன் ஒரு முக்கியமான ஒரு கட்டளைய மறுத்து வச்சுக்க சொல்லியிருப்பார். என்ன கட்டளை சொல்லியிருப்பார்? என்ன சொல்லியிருப்பார் தெரியுங்களா? மறுத்து வச்சு யாருங்க? பிரசவம் பார்ப்பாங்க பாத்தீங்களா? அந்த பிரசவம் பார்க்கிற ஸ்திரீக்கு பார்வோன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பான்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யாத்திரை 1:16 மற்றும் 17. யாத்திராகமம் 1:16 முதல், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது. யார் எபிரேய ஸ்திரீகள்? யாருடைய சந்ததி அவங்க? ஆபிரகாமுடைய சந்ததி. இப்போ ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த ஈசாக்கு, யாக்கோபுடைய வம்சாவளியில வந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் பார்க்கும்போது இப்போ அந்த எபிரேய ஸ்திரீகள், அதாவது ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த ஸ்திரீகளுடைய பிள்ளைங்க என்ன பண்ண போது பின்னாடி சாத்தானே நசுக்கு போகுது. கரெக்டா இல்லைங்களா? இப்ப சாத்தான் எங்க டார்கெட் வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, பார்வோன் மூலமா மறுத்து வச்சு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, எபிரேய ஸ்திரீகளுக்கு குழந்தை பிறக்கும் இல்லைங்களா? அப்படி குழந்தை பிறக்கும் போது பிரசவம் பாருங்க. பிரசவம் பார்க்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே வாசிங்க. அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். அப்படின்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்க? ஆண் பிள்ளையா இருந்தா என்ன பண்றீங்க? கொன்றுங்க. பெண் பிள்ளையா இருந்தா கொல்லாதீங்க. ஏன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்? இது பார்வோன் போற இன்ஸ்ட்ரக்ஷனா? யாரோட டார்கெட் இது? அதன் ஏன் ஆண் பிள்ளை கொல்லணும்? ஏன்னா ஏதேன் தோட்டத்துல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன ப்ராமிஸ் கொடுத்து, என்ன தீர்க்கதரிசி சொன்னாரு? அவர் தலையை நசுக்குவார். அப்படின்னா ஸ்திரீக்கு பிறக்கிற ஒரு ஆண் குழந்தை என்ன பண்ண போகுது? சாத்தானை நசுக்கு போது. இப்ப சாத்தான ஒரு குழந்தை வந்து நசுக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? நசுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பார்வோனை யார் டூலா இப்ப பயன்படுத்துறது? சாத்தான் பயன்படுத்தி எபிரேய ஸ்திரீகள் பிறக்கிற குழந்தைகளை யார மட்டும் டார்கெட்? ஆண் பிள்ளை என்ன பண்ற? ஒன்று. ஏன்? அவங்கதான் ஸ்திரீன் வித்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று. பெண் பிள்ளையா என்ன பண்ற? விற்று அப்படின்னு சொல்லி மறுத்து வச்சு சொன்னா, மறுத்து வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி தொடர்ந்து வாசிங்க. 17 மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். என்ன பண்ணிட்டாங்க? தேவன் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் செஞ்சுட்டார். என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தனால என்ன பண்ணிட்டாங்க? சாகடிக்காம ஆண் குழந்தைகளை பிறக்க வச்சிட்டாங்க. இப்ப யாருக்கு பயம் வந்திருக்கும்? நம்ம ஒரு டார்கெட் பண்ணா இது எப்படி போயிட்டு இருக்கு? தேவன் வேற மாதிரி பிளான் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்ப ஆண் பிள்ளைகள் பிறந்துட்டாங்க இல்லையா? இப்ப என்ன பண்ண? அந்த பிறந்த ஆண் பிள்ளைகளை உயிரோட வச்சா நல்லா இருக்குமா? என்ன பண்ணோம்? கொல்லணும். அடுத்து என்ன ஆர்டர் வருது ராஜா கிட்ட இருந்து? எகிப்துல எபிரேய குழந்தைகள் ஆண் பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ என்ன பண்ணுங்க? அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. வந்துச்சா இல்லைங்களா ஆர்டர்? யார் போட்ட ஆர்டர் அது? பார்வோன் ராஜாவா? இது யாரோட டார்கெட்? சாத்தானோட டார்கெட். இந்த டார்கெட் வச்சாரு சாத்தான். எல்லா ஆண் பிள்ளைகளை கொண்டாங்க. ஆனா ஒரு ஆண் பிள்ளை தப்பிச்சிச்சு. என்ன பண்ணிட்டாருங்க? நாணல் பெட்டியில் வச்சு தப்பிக்க வச்சிட்டாரா? இப்போ குழந்தை பிறக்கும் போதே சாகடிக்கலான்னு பிளான் பண்ணாரு. எபிரேய மருத்துவச்சிகளை வச்சு, எபிரேயில் பிறந்த குழந்தைகளை மருத்துவச்சிகள் பிளான் பண்ணார். அதையும் மருத்துவச்சிகள் பண்ணாங்க. தேவனுக்கு பயந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, இருக்கிற அந்த ஆண் பிள்ளைகள் என்ன பண்றீங்க? சட்டன் ஏஜுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொள்ளுங்கனாரு. அதுல இருந்து இப்ப யார் தப்பிச்சது? மோசே. எங்கே வளர்றாரு? வேற அரண்மனையே வளர்றாரு. இப்ப யாருக்கு பயம் வந்திருக்கும்? சாத்தானோட டார்கெட் யார் மேல போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் சொன்ன அந்த ஸ்திரீன் வித்து இவ்வளோ சிச்சுவேஷன்ல தப்பிச்சு ஒரு பிள்ளை வருதுன்னா கண்டிப்பா இந்த பிள்ளை யாருக்கு டேஞ்சர்?
நமக்கு டேஞ்சர். இந்த மோசே தான் நம்மளை கொல்லுவார்ன்றத யாருடைய மைண்ட் செட் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் மைண்ட் செட் வந்துச்சு. இப்ப யாரை டார்கெட் பண்ணிட்டான்? மோசேவை டார்கெட் பண்ணிட்டான். பார்த்தா தேவன் மோசேவை சாதாரணமா வளர்க்கல. எப்படி வளர்த்தாருங்க? அரண்மனையில 40 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு எங்க கூட்டிட்டு போயிட்டார் அந்த மோசே? வனாந்தரத்துல 40 வருஷம். மறுபடியும் எங்க கூட்டிட்டு வந்துட்டாரு? எகிப்து கூட்டின்னு வர்றாரு. யாரை கூட்டின்னு வெளியே போறதுக்கு? ஒட்டுமொத்த சமஸ்த இஸ்ரவேலை கூட்டிட்டு வெளியே வர்றாரு. ஆச்சா, செங்கல்ல பிளக்க வைக்கிறார். யாரை வச்சு? மோசே வச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு பயம் வந்திருக்கும்? சாதாரண வித்துல போறங்க இது. கண்டிப்பா தேவன் தீர்க்கது சொன்ன அந்த ஸ்ரீன் வித்து இவரா இருக்கணும். ஏன்னா இவர் பண்ணிட்டு இருக்கிற வேலை சாதாரண. இவ்வளவு பெரிய விரத விஷயம் செய்யறாருன்னா கண்டிப்பா இவர வல்லமை இவர் கிடைக்குதுன்னா கண்டிப்பா இவரை வச்சுதான் யாரை கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்கு? நம்மளை கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்ப ரொம்ப சீரியஸா யாருக்கிட்ட இறங்க ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா, மோசே கிட்ட இறங்க ஆரம்பிச்சான். அது இல்லாத மோசே வேற சாதாரண சர்டிபிகேட் வாங்கல. யாருகிட்ட? தேவனுக்கு என்ன சர்டிபிகேட் வாங்கினாருங்க அவரு? வசனம் வாசிக்கலாம். என்ன ஆகும்? 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். என்ன சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறார்? பூமியில இருக்கிற எல்லா மனுஷரை விட சாந்தமும் சர்டிபிகேட் யார் வாங்குறாருங்க? இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு பயம் வந்திருக்கும்? சாத்தான் இப்ப என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, இவர் தான் அந்த ஸ்திரீ வித்தா இருக்குமோன்னு தெரிஞ்சு. அந்த சிவப்பு கலர் சட்டை யாரு? இவர் தான் தெரிஞ்சிச்சு. இவரா இருக்கும்போது இவர் கொண்டே ஆகணும்னு பிளான் பண்ணி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, எப்படியாச்சு இவர் நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்? அவரை கொல்ல வச்சு இல்ல தேவனுக்கு பனிஷ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, மோசே தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அதுக்கு யார் சாத்தான் போட்ட டார்கெட்ல யார் விழுந்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா, மோசே விழுந்துட்டார். என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, தேவன் கண்மலை கிட்ட 2வது முறை பேசுன்னு சொன்னா என்ன பண்ணிட்டார்? மோசே அடிச்சிட்டார். அடிச்ச உடனே யாருக்கு விரோதம் பண்ணிட்டார்? மோசே யாருக்கு விரோதம் பண்ணிட்டார்? தேவனுக்கு விரோதம் பண்ணிட்டார். தேவனுக்கு விரோதம் பண்ணிட்டார். தேவனுக்கு விரோதம் பண்ண உடனே தேவன் மோசே கூட சொல்லிட்டா தெரியுங்களா? மோசே, நீ எங்க போக மாட்ட, கானானுக்கு போக முடியும். ஏன்? பேச சொன்னா என்ன பண்ணிட்டீங்க? என்ன விசுவாசிக்காம நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அடிச்சிட்டீங்க. அதனால நீங்களும் உங்களுடைய பிரதர் ஆரோன் அவர் என்ன பண்ணிட்டாருங்க? பொன் கன்றுக்குட்டி வணங்கிட்டு இருப்பார். அவர் தான் செஞ்சு எல்லாத்தையும் பண்ணுவார். இதை செஞ்சதுனால நீங்க எங்க போக முடியாது? வசனம் வாசிக்க. என்ன ஆகும்? 20ஆம் அதிகாரம் 12ஆம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால். தேவன் சொல்றாரு, நான் ரொம்ப ஃபீல் பண்ணி. ஆக்சுவலா மோசே, உங்களை எதுக்காக வச்சேன்? இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி என்னை மகிமைப்படுத்தணும்னு தான் உங்களை வச்சேன். என்ன பண்ணிட்டீங்க? நீங்க என்னை விசுவாசிக்காம போயிட்டீங்க. இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, மத்தவங்க எல்லாரும் கானான் தேசத்துக்கு போவாங்க, யார் போக மாட்டீங்க? நீங்க போக மாட்டீங்க. அப்படின்னா இப்ப தேவனுக்கு விரோதமா யார் செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா, மோசே செஞ்சதுனால தேவன் கிட்ட இருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை யார் இழந்துட்டாரு? மோசே இழந்துட்டாரு. யாருக்கு சந்தோஷம்? சாத்தான் சந்தோஷம். அவர் போட்ட பிளான் சக்சஸ். ஆனா என்ன ஒரு பயம் பாத்தீங்கன்னா, ஒரு ஈஸியா என்ன பண்ணிட்டோம்? இவ்வளோ பிளான் பண்ணி அழகா தேவனுக்கு கொண்டு வந்தார் மோசேவை. என்ன பண்ணிட்டாரு? அவர் ஈஸியா விழ வச்சிட்டாரு. இப்ப மோசே என்ன பண்றாரு? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டாரு. அப்படின்னா இப்ப சாத்தானுடைய பிளான் சக்சஸ். ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதுல யார் ரொம்ப சந்தோஷமாயிடுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? ஆனா ஏதேன் தோட்டத்துல சொன்ன தீர்க்கதரிசனம் கண்டிப்பா நிறைவேறும்னு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். ஆனா எதிர்பார்க்கிற பர்சன் எல்லாமே ஸ்ரீன் வித்தா அப்படின்னு பார்த்தா, ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீன் வித்து இவங்களா அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணல? இவங்க இல்ல. அப்படியே போயிட்டே இருக்குது. இவங்க எல்லாரும் எங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே கானான் தேசத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆயிட்டோட இந்த இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கறதுக்கு யார் ஏற்படுத்தினார்? தேவன். யார் ஏற்படுத்தினாருங்க? ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள். எவ்வளவு பேர் நியாயாதிபதி? ஃபர்ஸ்ட் நியாயாதிபதி யாரு? ஃபர்ஸ்ட் நியாயாதிபதி யோசுவா, கடைசி நியாயாதிபதி சாமுவேல். நியாயாதிபதிகள் மொத்தம் நியாயாதிபதி காலம் எவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய 450 வருஷம் நியாயாதிபதிகள் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி நியாயாதிபதி யாரு?
சாமுவேல். சோ அந்த டைம் இருக்கிற வரைக்கும் இந்த நியாயாதிபதி காலத்துல இருக்கிற அந்த நியாயாதிபதிகள் எல்லாருமே தேவனுக்கு பிரியமா செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நியாயாதிபதி 21 25 வசனம். நியாயாதிபதிகள் 21 25 வசனம். அந்நாட்களிலே இஸ்ரேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அந்த டைம்ல நியாயாதிபதியின் காலப்பகுதியில் யாரு இல்ல, ராஜாக்கள் இல்ல. அதனால மனுஷன் எப்படி இருந்தாங்களாமா, இஷ்ட பிரகாரம் செஞ்சிருந்தாங்க. இப்ப கடைசி நியாயாதிபதியாக சாமுவேல் இருக்கும்போது தான் யார் வேணும்னு கேக்குறாங்க, ராஜா வேணும்னு கேக்குறாங்க. கரெக்டா, ராஜா வேணும்னு கேக்குறாங்க. ராஜா வேணும்னு கேட்கும்போது முதல் ராஜா யாரு, சவுல் ராஜா ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் யாரு வராரு, தாவீது ராஜா வராரு. அடுத்தது யாரு வராரு அப்படின்னா, ஒரு ராஜாக்கள் வரும்போது ஆரம்பத்துல நல்லா வருவாங்க, அடுத்து ஆயிடுவாங்க. சவுல் ராஜா ஃபர்ஸ்ட் வந்தாரா, அவர் கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தாரா இல்ல, அவர் என்ன பண்ணிட்டாருங்க, பிரியம் இல்லாம காரியத்தை செஞ்சுட்டாரு. அடுத்து தாவீது ராஜா வந்தார், அவர் என்ன பண்றாரு, சில மிஸ்டேக் பண்ணிட்டாரு, பட் இருந்தாலும் என்ன பண்றாரு, குட் சர்டிபிகேட் வாங்கிட்டாரு. அடுத்து யார் வந்தது, சாலமோன் வந்தாரு. ஆரம்பத்துல நல்லா வந்த ஆலயமெல்லாம் கட்டினவரு, கடைசி என்ன பண்ணிட்டாருங்க, அந்த விக்கிரக வணக்கத்துக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிகள் பேச்சை கேட்டு என்ன பண்ண போயிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ராஜாக்கள் என்ன பண்ற பார்த்தீங்கன்னா யூதா பெஞ்சமின் தனியாவும் மற்ற 10 கோத்திரம் தனியாவும் பிரிஞ்சிச்சு. அப்படியே நம்ம பார்த்தா ராஜாக்களுடைய காலம் போது ஏறக்குறைய 513 வருஷம் ஜனங்களை அரசாட்சி பண்ண ராஜாக்கள் யாருமே தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணல, யாருமே தேவன் பிடிச்ச மாதிரி இல்ல. சில ராஜாக்கள் குட் ராஜாக்கள் இருந்தாங்க. மெஜாரிட்டி யார் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பேடா தான் பண்ணாங்க இருந்தாங்க. ஆனா அந்த ஜனங்கள் எல்லாருமே எந்த கண்டிஷன் வழி நடத்தினாங்க பாத்தீங்கன்னா, கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ராஜா அவர் வரும்போது என்ன பண்றாரு தெரியுங்களா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் இஸ்ரேல் ஜனங்களையும் விக்கிரக வணக்கத்துக்குள்ள கொண்டு போயிட்டார். தேவனுக்கு பிடிக்காத ஒரு வர்ஷிப் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐடல் வர்ஷிப், விக்கிரக வணக்கம், அது எல்லாத்துலயும் கொண்டு போயிட்டான். அப்படின்னா இது எல்லாமே யாருடைய டார்கெட், எல்லாமே பின்னாடி இருந்து பாருங்களேன். நம்ம சரித்திரத்தை இப்படி பாக்குறோம், பட் ஏதேன் தோட்டத்துல அப்படியே ஜூம் பண்ணிட்டே வந்தா இது எல்லாமே யாரோட டார்கெட், இந்த சந்ததிய தேவனுக்கு பிடிக்காத ஒரு சந்ததியை மாத்தணும்ன்றதுல யார் தெளிவா இருந்தது பாத்தீங்கன்னா சாத்தான் தெளிவா இருந்தான். கடைசியில எல்லா இஸ்ரேல் ஜனங்களையும் எதை வணங்க வச்சிட்டான்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஐடியல் வர்ஷிப், அதாவது விக்கிர ஆராதனைக்குள்ள கொண்டு போக ஆரம்பிச்சான். இந்த டைம்ல தேவன் என்ன முடிவு பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, ராஜாக்களையும் வேணாம், ஜனங்களை எங்க கூட்டிட்டு போயிடலாம், எங்க அடிமையை கூட்டிட்டு போயிடலாம், பாபிலோனுக்கு அடிமையை கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் எங்க அடிமையை கூட்டு பாபிலோன் தேசம். எல்லாம் யாருக்கு சந்தோஷம், கண்டிப்பா யாருக்கு சந்தோஷம் பாத்தீங்கன்னா சாத்தானுக்கு சந்தோஷம். போயிட்டே இருக்குது. அடுத்து பாபிலோன் ராஜா வந்தாரு. அடுத்தது அடிமையை யாரு கூட்டின்னு போனது, பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அடிமையா இருந்தாங்களா. அதுக்கப்புறம் மேதோ பெர்ஷியா 5ஆம் உலக சப்ஜெக்ட் பார்த்தோமா, 5ஆம் உலக பேரரசு, பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதோ பெர்ஷியா சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், அப்படியே போச்சா இல்லைங்களா. அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடுத்தடுத்த சாம்ராஜ்யத்துக்குள்ள யாருடைய சந்ததி இவங்க, ஆபிரகாமுடைய சந்தி. இப்ப சாத்தானோட டார்கெட் இந்த சந்ததியில யாரோ வரப்போறான்ற மைண்ட்ல வச்சிருந்தான். வர்ற ஒவ்வொருத்தருமே க்ளோஸ் பண்ணான், ஒவ்வொருத்தரும் டார்கெட் பண்ண பார்த்தீங்கன்னா விளை வச்சுட்டே வந்தான். அப்படி வந்துட்டே இருக்கும்போது ஒட்டுமொத்த ஜனங்களை விக்கிரகவானத்துக்குள்ள கொண்டு போய் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிட்டான். எல்லா ஜனங்களும் அடிமைத்தனத்துல இருந்து பாபிலோன், மேதோ பெர்ஷியா, ரோம சாம்ராஜ்யம் அப்படியே நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள வந்துச்சு. ஏறக்குறைய 400 வருஷம் இடைப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துக்கும் புதிய ஏற்பாடு புஸ்தகத்துக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி எவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா 400 வருஷம். தேவன் என்ன பண்ணல, இஸ்ரேல் ஜனங்களோட தொடர்பே கொடல. அது ஒரு இருண்ட காலம். பழைய ஏற்பாடு யுகம் இருக்கு பாத்தி, பழைய ஏற்பாடு காலப்பகுதி இருக்கு, அதுக்கும் புதிய ஏற்பாடு காலப்பகுதி இடைப்பட்ட காலத்துல 400 இயர்ஸ் தேவன் என்ன பண்ணல, இஸ்ரேல் ஜனங்களோட தொடர்பு கொள்ள கான்டாக்ட் கட் ஆயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு இருண்ட காலமா அப்படியே யார் ரொம்ப சந்தோஷம் சுத்தி அவருடைய பிளான் பக்கவா சக்சஸா போயிட்டே இருக்குது. பார்த்துட்டே இருக்கும்போது இந்த 400 வருஷம் கழிச்சு திடீர்னு பார்த்தா மேல இருந்து தேவதூதர் கீழே இறங்கி, யாருங்க அவர் பேர் கேப்ரியல். கீழே இறங்கி வந்து ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்திரீ யாருன்னு பாத்தீங்கன்னா மேரி, மரியாள்.
மரியாளை பார்த்து சொன்ன இந்த சம்பவம் இது வரைக்கும் ஜாலியா சுத்திட்டு இருந்த சாத்தானுக்கு மிக பெரிய பயத்தை உண்டாக்குச்சு. ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப நாள் இருட்டு கண்டிஷன்ல இருந்த இந்த கண்டிஷன், தேவனுக்கிட்ட எந்த ஒரு கான்டாக்ட் இல்லாத ஒரு கண்டிஷன்ல இருந்த இசைஜானுக்கு மத்தியில ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவதூதன் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ கேப்ரியல் தூதன் யாரை வந்து மீட் பண்றாருங்க? யாரை வந்து மீட் பண்ணிட்டாரு? வேற என்ன இல்ல, யார? ஒரு ஸ்திரியை மீட் பண்ணிட்டாரு. இப்ப எது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? ஏதேன் தோட்டத்தில் சொன்ன அந்த வசனம் டக்குன்னு இப்ப யாருக்கு வந்துச்சு பாத்தீங்கன்னா சாத்தான் தோணுச்சு. இப்ப யாரை வந்து மீட் பண்றாரு? ஸ்திரியை வந்து மீட் பண்ணாரு. மீட் பண்ணது இல்லாம என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். லூக்கா 1 30, 32 மற்றும் 33 வரைக்கும் வாசிச்சு. லூக்கா 1 முதல் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று என்னென்ன பேரு வை? இயேசுன் பேரு வை. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு என்ன இல்ல, முடிவிராது. இந்த சம்பவம் சொன்ன உடனே நல்லா ஃப்ரீயா இருந்தவருக்கு யாருக்கு பயம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப அடுத்தது இந்த அம்மா கேக்குது. என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தேவதூதன் என்ன சொல்லிட்டாரு? கேப்ரியல், நீ கர்ப்பவதி ஆகி என்ன பண்ணுவ? ஒரு குழந்தைய பெற்றெடுப்ப. அந்த குழந்தைக்கு என்ன பேரு வை? இயேசுன்னு பேரு வை சொல்லிட்டாரு. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. இப்ப அந்த அம்மா கேக்குது தேவதூதனை பார்த்து. என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1 34 வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். நல்லா கவனிங்க. இந்த அம்மா கேக்குது, நான் புருஷனை அறியேனே அப்படின்னு அர்த்தம். என்ன ஆகல இன்னும் இந்த அம்மாக்கு மேரேஜ் நடக்கல. என்னதான் ஆயிருக்கு? நிச்சயம் தான் இருக்குது. இந்த அம்மா கேக்குது, நான் புருஷனே அறியேனே, எனக்கு மேரேஜ் நடக்கல, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்ட உடனே இப்ப சொல்றாரு தேவதூதன், புருஷனால பிறக்கிற குழந்தையில வயிற்றுல பிறக்க போறது எப்படி பிறக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்திரீயா இருக்கிற உனக்குள்ளர ஒரு குழந்தை பிறக்க போகுது. அது மனுஷனுடைய சித்தத்தினால இல்ல, இது யார் மூலமா பிறக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 1 35 வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். உன்கிட்ட பிறக்கிற குழந்தை பரிசுத்தமான குழந்தை. அது யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன் என்னப்படும். இந்த ஒரு நியூஸ் கேட்ட உடனே இப்ப யார் மரியாளுடைய வயிற்றுல கருவா உருவாகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கருவா உருவானாரு. யாருடைய சித்தம் இல்லாம, புருஷனுடைய சித்தம் இல்லாம ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றுல தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமையினால என்ன ஆகுது? இப்போ கரு உருவாகுது. இப்போ இந்த கரு உருவாகுது. அவர்தான் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரு உருவாயிட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற குழந்தை என்ன ஆயிட்டாரு? பிறந்துட்டாரு. பிறந்தாரா இல்லைங்களா? பிறந்தாரு. எந்த ஊர்ல பிறந்தாரு? பெத்லகேம்ல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பிறந்தாரு. பிறந்த உடனே இப்பேற்பட்ட ஒரு குழந்தை பிறக்கும்னு மீகால ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. வாசிக்கலாம். மீகா 5 வசனம். மீகா 5 எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்து. யூதாவில் இருக்கிற ஆயிரங்களுக்குள்ள நீ எப்படிதான் இருக்கிற? சிறியவா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துல வருவார். அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்கும்? அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையதா இன்னொன்னு இருக்கும். அப்படின்னு நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து பிறந்து வரக்கூடிய குழந்தை என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவா வரப்போறான்ற ஒரு மாபெரும் நற்செய்தி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யார் வந்து சொன்னது இந்த நியூஸ? கேப்ரியல் தூதன் மரியாளுக்கு வந்து சொன்னார். சொன்ன மாதிரியே
புருஷன் சித்தம் இல்லாம ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றிலே என்ன பண்ணாரு? தேவனுடைய வல்லமையினால கரு உருவாயிடு பிறந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிறந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கு? சாத்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நடந்துட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா கேப்ரியல் தூதன் வந்து பேசுறாரு. நம்ம என்ன ஆகுது? புருஷனுடைய சித்தம் இல்லாம கரு உருவாகுது, குழந்தையன் ஆயிடுச்சு, பிறந்துச்சு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரன். அவருக்கு என்ன பேர் வைக்க சொல்லி இருக்கிறாரு? இயேசுன்னு பேர் வச்சுக்காரு. இந்த குழந்தை பிறந்த உடனே, குழந்தை பிறந்த அந்த சம்பவம் எல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். குழந்தை பிறந்த உடனே மேய்ப்பர்கள் இருந்தாங்க இல்லையா? மேய்ப்பர்கள், அந்த மேய்ப்பர்கள் மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு தூதன் வெளிப்படுறாரு. வெளிப்பட்டு யாருடைய பிறப்பை அனௌன்ஸ் பண்றாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை அனௌன்ஸ் பண்றாரு இல்லையா? பண்ணும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நைட்ல வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 2:10-13 வரைக்கும். லூக்கா 2:10 முதல். தேவதூதன் அவர்களை நோக்கி, தேவதூதன் யார்தான் பேசிட்டு இருக்கிறது? ஒரு தூதன் மேய்ப்பர்ல பார்த்து பேசிட்டு இருக்கிறார். என்ன பேசுறாரு பாத்தீங்களா? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன சொல்றாரு? எல்லா ஜனத்துக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன பண்றேன்? உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இன்று கர்த்தராய் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு தாவீதின் ஊரில் என்ன பண்ணிருக்கிறாரு? பிறந்திருக்கிறாரு. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய என்ன பண்ணிருப்பாங்க? துணியில சுற்றி முன்னணையில வச்சிருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு என்னதுங்க? அடையாளம் சொல்லி ஒரு தூதன் பேசிட்டே இருக்கும்போது அந்த நியூஸ் சொன்ன உடனே அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அந்த க்ஷணமே, அந்த க்ஷணமேனா அந்த சொன்ன அந்த குட் நியூஸ் சொன்ன அந்த டைம்ல பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. அப்படின்னு அர்த்தம். பேசினுக்கிறது ஒரு தூதன் மேய்ப்பர்ல பேசினுக்கிறாரு. இந்த குட் நியூஸ் சொல்லி முடிச்ச உடனே அந்த பாயிண்ட்ல பரமசேனையின் திரள் அந்த தூதனோட தோன்றிட்டான். அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த குட் நியூஸ் சொன்ன அந்த டைம்ல பரலோகத்துல இருக்க அந்த சேனை இருக்கல, தூதர்ல சேனை, அவங்க கீழே இறங்கி அந்த தூதன் கூட வெளிப்பட்டு என்ன சொன்னாங்களாமா? பரலோகத்துல இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமி மேல் சமாதானமும் உண்டாவதாக நின்று என்ன பண்ணலாமா? ஆர்ப்பரித்தாங்களாமா. அப்படின்னா இந்த தேவதூதன் காட்சி எப்படி பார்த்திருப்பாங்க? தூதன் வந்து பேசுற நைட் டைம்ல பிரகாசமா இருந்திருக்கும். சொல்லி இந்த குட் நியூஸ் கிறிஸ்துவனுடைய பிறப்பை பத்தி சொல்லி முடிச்ச உடனே பரலோகத்துல இருந்து பெரிய சேனையே இறங்கி அந்த தூதனோட வெளிப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சாங் பாடுறாங்க. இந்த சினாரியோ எப்படி இருந்திருக்கும்? அந்த இடத்துல மேய்ப்பர்கள் எப்படி இருந்திருக்கும்? அந்த காட்சி எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கும். இந்த காட்சிய எல்லாம் யார் பார்த்துருந்துருக்கும்? இத பார்த்த உடனே சாத்தானுக்கு என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்க? ஓ, நம்ம ஏதேன் தோட்டத்துல கேட்ட அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் அந்த ஸ்திரீயின் வித்து வேற யாரும் இல்ல, அவர் யாருதான்? இது வரைக்கும் டவுட்டா இருந்துச்சு. கரெக்டா? இது வரைக்கும் டவுட்டா இருந்துச்சு. ஆபேலா கொண்டாரு. அடுத்தது அந்த ஸ்திரீகள் எல்லாரும் என்ன பண்றாரு? தவறான வழிக்குள்ள கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அப்படியே வர்றாரு. மோசே வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டாரு? எல்லாம் இஸ்ரவேலோட சந்ததியே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு மோசமான விஷயத்துக்கு கொண்டு போனாரு. ஆனா இங்க ஏதேன் தோட்டத்துல அந்த சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் சரியா யாருடைய லைஃப் நிறைவேறிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லைஃப் நிறைவேறிச்சு. பாக்குறான் சாத்தான். ஸ்திரீ சொன்னாங்களா? அந்த ஸ்திரீ யாரு? மரியாள். ஸ்திரீக்கு பிறக்கிற குழந்தை யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் யாருடைய சித்தம் இல்லாம பிறந்திருக்கிறாரு? மனுஷனுடைய புருஷனுடைய சித்தம் இல்லாம பிறந்திருக்கிறாரு. உண்மையிலே பியூரா இவர் தேவனுடைய வல்லமையினால இவர் ஸ்திரீயின் வயிற்றுல பிறந்திருக்கிறார் தான். ஸ்திரீயின் வித்து வேற யாரு இல்ல, யாருதான்? கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அது இல்லாத இவர் பிறக்கும் போது குட் நியூஸ் சொல்லும் போதே யார் வந்து நிக்கிறது? கேப்ரியல் வந்து நிக்கிறாரு. இவர் பிறந்த உடனே தேவதூதன் வந்து பேசும்போது பெரிய சேனையே இறங்கி என்ன பண்ணுது? மிகப்பெரிய ஒரு கொயர் டீமே இறங்கி வந்து பாடுது. இதெல்லாம் பார்த்தோன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். யாருதான் அந்த ஸ்திரீயின் வித்து? இவர்தான் ஸ்திரீன். என்ன பிளான் பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீயின் வித்து கிரைஸ்ட் தான் கண்டுபிடிச்சிட்டான், கிறிஸ்து தான் கண்டுபிடிச்சிட்டான். யாரை கொல்ல ஆரம்பிச்சிடணும்? அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாத்தானை கொல்றதுக்கு முன்னாடி யாரை கொல்ல ஆரம்பிச்சிடணும்?
இயேசு கிறிஸ்து வளர்ந்து பெரிய ஆளாயி நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி யாரை கொன்னுடலாம்? அவரை கொன்னுடலாம். இப்போ இந்த டைம்ல சாத்தானுக்கு பயம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறான். இந்த டைம்ல சாஸ்திரிகள் வராங்க. எங்கிருந்து? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் நேரா வராங்க. யாரை பார்க்கறதுக்கு? கிறிஸ்துவா பிறந்திருக்கிற குழந்தைய பார்க்கறதுக்கு வராங்க. வந்தவங்க எங்க போயிட்டாங்க பார்த்தேன்? நேரா குழந்தை இருக்கிற இடத்துக்கு போல. எங்க போயிட்டாங்க? அரண்மனைக்கு போயிட்டாங்க. யாருக்கிட்ட போயிட்டாங்க? ஏரோது ராஜா கிட்ட போயிட்டு என்ன கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. வசனம் வாசிக்கலாம். மத்திய 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ம். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். யாருக்கு பயம் வந்துருச்சான்? ஏரோது ராஜாக்கு பயம் வந்துச்சான். ஏன் பயம் வந்துச்சு? ஏரோது ராஜா ஏன் பயம் வரணும்? போய் கேட்டவங்க என்ன கேட்டாங்க தெரியுங்களா? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரமே எங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா அது வரைக்கும் யூதர்களுக்கு ராஜான்னு யார்தான் நினைச்சுன்னு இருக்கிறது? ஏரோது ராஜா தான் அந்த டைம்ல யூதருக்கு ராஜாவா இருந்தார், ரூல் பண்ணிட்டு இருந்தார். இப்ப அவர்கிட்ட போயிட்டு சாஸ்திரிகள் போயிட்டு கேக்குறாங்க, யூத தேசத்துக்கு ராஜா பிறந்திருக்கிறாரமே எங்கன்னு கேட்ட உடனே யாருக்கு பயங்கரமா கலக்கம் ஆயிடுச்சு? ஏரோது ராஜா, என்னப்பா நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு இருந்தேன், இங்க பார்த்தா ஒரு கூட்டம் கிளம்பி வந்து யாரு ராஜான்னு வந்து என்ன பண்ணிருக்காங்க கேக்குறாங்களே, யாருப்பா அது? யாரு அந்த குழந்தை? இப்போ சாத்தான் அவன் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டான். யார வச்சு? ஏரோது ராஜா வச்சு. அப்படின்னா சாத்தானுக்கு ஏரோத ராஜாவை என்ன பண்ண பிளான் பண்ணி ஏரோது ராஜா வச்சு யார கொன்னுடலாம்? ஏசு கிறிஸ்து கொன்னுடலாம், அந்த குழந்தைய கொன்னுடலான்னு முடிவு பண்ணி என்ன கட்டளை விடுறாரு பாத்தீங்கன்னா ஏரோது ராஜா என்ன சொல்றாருங்க? நமக்கு நல்லா தெரியும் அந்த ஒரு ஹிஸ்டரி. இவங்க போயிட்டு நீங்க போய் வணங்கிட்டு வாங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் என்ன பண்றேன் அந்த ஒரு குழந்தைய வணங்க. நல்லா இவர் என்ன பண்ணாரு? பிளான் பண்ணாரு. என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக. சோ தேவன் நம்மள பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா பண்ணிட்டாரு. சோ அதே நேரத்துல ராஜாக்கு இது ரொம்ப கஷ்டமாயிட்டதுனால இவங்க வந்து தெரிவிக்காதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டார். என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் என்ன பண்றீங்க? ஏன் நிறைய குழந்தைகள் கொள்ளலாம்ல, எல்லாம் குழந்தைகள் கூட சொல்ல, ஏன் ஆண் பிள்ளைகள்? யாருடைய டார்கெட் இது? சாத்தானோட டார்கெட். சொன்ன மாதிரியே இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்கன்னா 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. வசனம் வாசிக்கலாம். மத்திய 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? ஆக்சுவலி இது யார் பண்ற வேலை? பின்னாடி இருந்து சாத்தான் என்ன முடிவு பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன் வித்து நம்முடைய ஆண்டவன் கண்டுபிடிச்சான். இவர் தான் ஸ்கிரீன் வித்து. இவர் வந்து நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி, இவர் வளர்றதுக்கு முன்னாடி, அந்த குழந்தையா இருக்கும் போது என்ன பண்ணிடலாம்? இவரை பொண்ணுலால் பிளான் பண்ணி இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஏரோது ராஜா மூலமா 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளை என்ன பண்ணலாம்? கொல்லலான்னு பிளான் பண்ணி கொல்ல ஆரம்பிச்சா, தேவன் நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்கிற ஸ்திரீயின் வித்த என்ன பண்ணிட்டாரு? காப்பாத்தி இம்மீடியட்டா முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன பண்ணுங்க, கிளம்பி போங்க அனுப்பிச்சு விட்டாரு. காப்பாத்திட்டாரா இல்லையா? காப்பாத்திட்டாரு. ஆனா சாத்தனுடைய ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓ, இவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ண முடியாது இவரை, இவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ண முடியாது இவரை சொல்ல முடியும். ஏன்னா இவர் தான் நம்மள தலைய நசுக்கு போறது. யார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? சாத்தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தப்பிக்க வச்சிட்டார் தேவன். தப்பிக்க வச்சது மட்டும் இல்லாம அந்த குழந்தை நல்லா வளர்ந்துருச்சு. எது வரைக்கும் வளர்ந்துச்சு பாத்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் வளர்ந்து யோர்தான் நதியில ஞானஸ்நானம். சாத்தானுடைய பார்வையில நம்முடைய ஆண்டவரா இயேசு யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வித் என்ன பண்ணிட்டாரு? இப்போ ஞானஸ்நானம் எடுத்து எழுந்த உடனே பரலோகத்துல ஒரு சவுண்டு, இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா. இந்த சவுண்ட கேட்டோன்னு எப்படி இருந்திருக்கும் சாத்தானுக்கு? நிம்மதியா இருந்திருக்க முடியுமா அவனால? சின்ன வயசுல கொல்ல ஆரம்பிச்சான், பிளான் பண்ணா, என்ன பண்ண முடியல, கொல்ல முடியல. ஆனா நம்முடைய ஆண்டவரா இயேசுக்கு தான் ஸ்ரீவித் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா 30 வயசுல நம்முடைய ஆண்டவரா இயேசுக்கு ஞானத்தை எடுத்து வெளியே வரும்போது பரலோகத்துல அவர் அஷூரன்ஸ் கிடைக்குது, இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்படி இந்த ஒரு நியூஸ் வந்த உடனே தெளிவா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படியாச்சு நம்முடைய ஆண்டவரா இயேசு என்ன பண்ணோம்? கொண்டுடணும்.
எப்படி ஆச்சு? நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ இவர்தான் சீன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவரை ஒண்ணு பாவத்துல விழ வைக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணினு இவரை கொன்னுடணும். இந்த ப்ராஜெக்ட்ல யார் ரொம்ப சீரியஸா இறங்க ஆரம்பிச்சிட்டான்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிவப்பு சட்டம் யார் இவரை கொல்ல போறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போ 10 பேர் சிவப்பு சட்டை போட்டவர்ல மத்தவங்க யாரு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றாரு பாத்தீங்கன்னா, மத்தவங்க எல்லாம் யாரு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஒருத்தர் இவர் தான் என்ன கொல்ல போறார், அவர் எல்லா ஆயுதங்களும் ரெடியா வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுங்க. என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? அவர் எங்க போறாரோ, அவர் கார்ல ஏறினா கார்ல ஏறிட்டார். அடுத்தது அங்க போய் இறங்குறாருன்னா இறங்கிட்டார். அடுத்தது ஒவ்வொரு இடத்த வாட்ச் பண்ணாங்க பாத்தீங்களா? அதே மாதிரிதான் சாத்தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு வச்சு ஃபோக்கஸ் பண்ணார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவரா இயேசு ஸ்திரீன் வித்துன்றத இன்னொரு விதத்துல எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஸ்திரீன் வித்து யாரோட சந்ததியிலிருந்து வரப்போறாங்க கன்ஃபார்ம் பண்ணார் தேவன். ஆபிரகாமுடைய சந்ததி தானே. ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடிய ஸ்திரீன் வித்து நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துன்றத தேவன் ஆபிரகாம் கொடுக்கிற வாக்குத்தத்தத்திலே வச்சிருந்தாராமா. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 3:16 வசனம். கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டுச்சா? ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுச்சு. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததிகளுக்கு அப்படி சொல்லப்பட்டுச்சா? அநேகர் குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். உன் சந்ததி அப்படின்னு ஒருவனை குறித்து சொன்னார். அந்த சந்ததி வேற யாரும் இல்ல, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்படின்னா தெளிவா புரிஞ்சு, ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீன் வித்து யாரு? இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட உன் சந்ததின்னு சொன்னார் இல்லையா, அந்த சந்ததி யாருதான்? இயேசு. எல்லா வசனங்களும் எல்லா விஷயமும் எங்கும் ஜாயின் ஆயிடுச்சு, கிறிஸ்துடைய வாழ்க்கையில வந்து ஜாயின் ஆயிடுச்சு. தெளிவா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சாத்தானுக்கு கிளியர் ஆயிடுச்சு, இந்த ஸ்திரீன் வித்து யாருதான்? இயேசு கிறிஸ்து. இப்ப என்ன பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான்? ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவ தேவனுக்கு விரோதமா செய்ய வச்சு பாவம் பண்ண வச்சு என்ன பண்ணும், அவரை மரணத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கணும். இல்லையானா இவன் என்ன பண்ண, அவரை கொல்லணும். கரெக்டா இல்லைங்களா? இதுதானே அவரோட டார்கெட். அவர் இவனை கொல்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணணும், அவரை கொல்லணும் பிளான் பண்ணா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து வந்த உடனே யார் வந்து நின்று, ஏன் வந்தான்? ஏன்னா அவர் டார்கெட் யாரு தான்? வேற யாரும் இல்லை, யார் மட்டும்தான் இப்போதைக்கு ஆண்டவராகிய இயேசு வந்தான்னா வந்து என்ன பண்ணான்? 40 நாள் ஞானஸ்நானம் எடுத்து முடிச்சு 40 நாள் வனாந்திரத்துல சோதிக்கப்பட்டதுக்காக கொண்டு போகப்பட்டார்ல. அந்த 40 நாள்ல டெஸ்ட் வச்சான் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன டெஸ்ட்டுங்க? கிறிஸ்து அந்த 40 நாள் முடிச்சு பசியா இருக்கும்போது நேரா வந்தான். தெரிஞ்சிச்சு இவதான் ஸ்திரீன் வித்து. இப்ப இவர் என்ன பண்ண வைக்கணும்? பாவம் பண்ண வைக்கணும், தவறு பண்ண, தேவனுக்கு புரியமில்லாத பண்ண வைக்கணும். வந்தான் நேரா வந்து, உங்களுக்குதான் இவ்வளவு பவர் இருக்குல்ல, பசியா வேற இருக்கீங்க, பவரும் வேற இருக்கு, கல்லும் இருக்கு, என்ன பண்ண முடியும் உங்களால? கல்ல அப்பமாக்கி என்ன பண்ண முடியும் உங்களால? சாப்பிட முடியும். சாப்பிடுங்களேன், பசியா வேற இருக்கிறீங்க, பவர் இருக்கு, பண்ணலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் கொடுத்த பதில் சாதாரண பதில் இல்ல. சாத்தானுக்கு நம்மளுக்கு சொல்லுவோம் பாத்தீங்களா, நிக்க வச்சு நம்ம கன்னத்துல அரைஞ்ச மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான், உனக்கு தெரியுமா சாத்தான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான் சாத்தான்? என்ன பண்ணிட்டான்? நிக்க முடியல. என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா 3 அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணான். ஃபர்ஸ்ட் கல் அப்பமாக ட்ரை பண்ண சொன்னா, கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு போறதுக்கு அவருடைய பவரை மிஸ்யூஸ் பண்ண வைக்கிறது ட்ரை பண்ணா. என்ன பண்ணல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? மிஸ்யூஸ் பண்ணல, பர்ஃபெக்ட்டா என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா நின்னு காமிச்சார். ரெண்டாவது என்ன பண்ண ஆரம்பிச்சான்? உப்பரிகை கொண்டு நிக்க வச்சுட்டு என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, மேல இருந்து குதிங்க, உங்களை என்ன பண்ணுவாங்க, தூதர்கள் ஏந்தி கொண்டு போவாங்க அப்படின்னு நான் சொல்லல, அப்படின்னு நான் சொல்லலைங்க. எதுல எழுதியிருக்கு? யார் வசனத்தை கோட் பண்றது? ஆக்சுவலா வசனம் கோட் பண்ண தெரியுங்களா சாத்தான்? நான் கோட் பண்றேன் பாத்தீங்கன்னா, தேவத்தில் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏந்தி கொண்டு போவாங்கன்னு எழுதியிருக்குதே. இப்ப எதை வைக்கிறான் தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவர் எதுக்கு மட்டும் கீழ்ப்படிவாரு? வசனம் தான் கீழ்ப்படிவார். இப்ப எதையே வைக்கிற எடுத்து வந்து அதே வசனத்தை எடுத்து வந்து பாருங்க, ஆண்டவரே வசனம் சொல்லியிருக்கு, என்ன பண்ணுங்க, படிங்க. நம்முடைய ஆண்டவர் கீழ்ப்படிச்சிட்டாரா?
அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் அந்த வசனத்துக்கு என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, சாத்தான் வசனம் தெரியுது, ஆனா அந்த வசனத்தினுடைய சத்தியம் என்ன பண்ணல உனக்கு தெரியல. ஆக்சுவலா தேவனை பரிச்சை பாராதிருப்பாயாக எழுதிருக்கு, நீ பார்க்கலையா அந்த வசனத்தை அப்படின்னு எதை வச்சே கவுண்டர் கொடுக்குறாரு. வசனத்தை வச்சு சாத்தான் என்ன பண்ற பாத்தீங்கன்னா, சொன்ன உடனே சாத்தானுக்கு செகண்ட் ஃபெயிலியர். ஏன்னா அவர் யார்? அவரு ஏதேன் தோட்டத்தில் சொன்ன தீர்க்கதரிசனத்தினுடைய சரியான ஃபுல்ஃபில் எதுவும் பண்ண முடியல. அடுத்தது மூன்றாவது ஒரு டெஸ்ட் என்ன பண்ணிட்டான்? சகல ராஜ்யத்தையும், சரிங்க ஆண்டவரே நீங்க மட்டும் என்ன சாஸ்திரம் என்ன பண்ணிடுறேன், ராத்தியம் கொண்டு. உடனே நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, தேவனாய கர்த்தர் மாத்திரம் பண்ணிக்கோ, அணிந்துகோன்னு போட்டிருக்குதே தெரியலையா? உடனே என்ன பண்ணிட்டான் சாத்தான், சொன்னோன்னு என்ன பண்ணிட்டான் சாத்தான், கிளம்பி போயிட்டான். சாத்தானுடைய ப்ராஜெக்ட் அடுத்தது என்ன பண்ண முடியல, இவர்கிட்ட நெருங்க முடியல, இவர் என்ன பண்ண முடியல, தவறு பண்ண வைக்க முடியல, இவர்கிட்டே போக முடியல. வெளியே தெரிஞ்சு இவர் தான் நம்முடைய மரணத்தை என்ன பண்ண போறாரு, நிர்ணயிக்க போறாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ இவர் எப்படியாச்சும் என்ன பண்ண வைக்கணும், விழ வைக்கணும். நிறைய ட்ரை பண்ணான். நம்முடைய ஆண்டவர் ஊழியத்தின் டைம்ல ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணான். யார் அடிக்கிறதுக்கு, கல் எடுத்து யார் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணா. என்ன பண்றாரு அந்த இடத்துல, அவரு விலகி போயிட்டாரு. நிறைய விஷயங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்றதுக்கு பிளான் பண்ணா, என்ன பண்ண முடியல, கொல்ல முடியல, வெளியே முடிஞ்சு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வித்துன்னு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நிச்சயத்துக்கு வாழ்றதுக்காக வரல. இவர் ஞானஸ்நானம் எடுத்து ஊழியம் பண்ணும்போது இவருடைய 3.5 வருஷ வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்ன வெளிப்படுத்தி காமிக்க ஆரம்பிச்சாரு பாத்தீங்கன்னா, இவர் எதுக்காக வந்திருக்கிறாராமா, சாகரதான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. சாகரதான் வந்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசனத்துல ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை யார் மேல வந்துச்சு, அவர் மேல வந்துச்சு. அவருடைய தழும்புகளால் குணமாகி, அவருடைய தழும்புகளால். அப்படியே இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நிறைவேறணுமா நிறைவேறக்கூடாதா, இன்னும் ஆகணும்னு சொல்லு இந்த வசனம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல் நிமித்தம் ஆகணும், அவரு காயப்படணும், அக்கிரம நிமித்தம் என்ன பண்ண, அவரு நொறுக்கப்படணும். அதே என்ன பண்ணணும், அவர் ஆக்கினைக்குள்ள கொண்டு போகப்படணும். அவர் தழும்புகள் தான் நமக்கு என்ன வருது, குணம் ஆகுது. அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஆகணும் இந்த பூமியில. முதலாம் முறையில் வந்த அவர் உபத்திரவம், பாடுகள், அவமானங்கள் பட்டு நமக்காக என்ன ஆகணும், அவரு மரிக்கணும். கரெக்டா இல்லைங்களா? மரிக்கணும். இந்த விஷயம் யாருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, சாத்தான் தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மரிக்கணும்னு தெரிஞ்சிச்சு. அதே நேரத்துல நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தினாலதான் சாத்தானுடைய மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றத யார் கண்டுபிடிச்சார் தெரியுங்களா? சாத்தான் கண்டுபிடிச்சிட்டார். வசனம் இருக்கா இல்லையா? வசனம் இருக்குது. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு, நல்லா கவனிங்க இந்த வசனத்தை, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. இந்த வசனத்துல சாத்தானுக்கு அழிவு எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கொடுக்க போறார்? எதன் மூலமா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சாத்தானுக்கு அழிவு கொடுக்க போறாருன்னு கேக்குறேன். அவர் மரிக்கிறதுனால யாருக்கு மரணம் வரப்போதாமா? புரியுதுங்களா? அதான் வசனம், மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. அப்படின்னா யார் மரிக்கிறது? சாத்தானுக்கு மரணம் தானே வரப்போகுது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தான் சாத்தானுக்கு என்ன கொடுக்க போகுது, மரணத்தை கொடுக்க போகுது. அப்படின்னா இது தெரியுமா, கண்டுபிடிச்சானா இல்லையா? சாத்தான் கண்டுபிடிச்சான். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி நாட்கள்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆக போறேன். ஆக்சுவலா சாத்தான் என்ன பண்ண நினைச்சான்,
நம்முடைய ஆண்டவராக இயேசு கொல்லணும்னு நினைச்சான். ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள் சாக போறேன், அவமானப்பட போறேன், என்னென்ன பண்ண போறாங்க, சிலுவையில அறைய போறாங்க, நான் சாக போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். வாசிக்கலாம் பாருங்க. அப்படி சொல்ல ஆரம்பிக்க சாத்தானுக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் நம்மள கொல்லுவாருன்னு பார்த்தா இவர் நாகராரு, இவரை சாவடிச்சிருவாங்க சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவருடைய மரணத்தினாலதான் என்ன இருக்கு, சாவே இருக்குன்றத யாரு கண்டுபிடிச்சாரு? சாத்தான் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப என்ன ஆகக்கூடாது? இப்ப கிரைஸ்ட் சாவக்கூடாது. அவர் செத்தா யாருக்கு மரணம் தான், அழிவு யாருக்கு? இவனுக்கு. இப்ப சாவக்கூடாதுன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து சாவணும்னு நினைச்சவன் குழந்தையில இருந்து இப்ப இவருடைய மரணத்துலாதான் நமக்கு அழிவுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப யார் சாவக்கூடாது பிளான் பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, இயேசுக்கு சாவக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டான். எப்படி பிரதர், சாத்தானுக்கு இயேசுக்கு சாவக்கூடாதுன்னு தோணுச்சா? ஆமா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21, 22. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுபட்டு கொலையுண்டு என்ன ஆக போறது சொல்றாரு. ஆக்சுவலா வேத பாரகர், ஆசாரியர்கள், பிரதான ஆசிரியர் மூலமா பல பாடுகள் பட்டு என்ன பண்ணிடுவேன், நானு என்ன கொன்றுவாங்க, நான் என்ன ஆயிடுவேன், செத்துருவேன். செத்த உடனே 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல இப்ப இந்த ஒரு விஷயம் யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறாருங்க, யார்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு? ஸ்ரீஷல் ஷேர் பண்றாரு. ஸ்ரீஷல் ஷேர் பண்ண ஸ்ரீஷல் கேட்டாங்களோ இல்லையோ, யார் காதுல விழுந்துச்சு? சாத்தான் காதுல விழுந்துட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் வாசிங்க 22ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா நம்முடைய ஆண்டவர் பேச சாக போற சொன்ன உடனே யாருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு? பேதுரு டென்ஷன் ஆயிட்டு தனியா கூட்டின்னு போறாரு. இங்க ஐயோ, யாரை தனியா கூட்டின்னு போறது? யாரை தனியா கூட்டின்னு போற போது இயேசு கிறிஸ்துவ பேதுரு தனியா கூட்டின்னு போயிட்டு வசனம் பாருங்க, அவரை தனியா அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு என்ன பண்ணக்கூடாது, நேரிடக்கூடாது, இது உமக்கு என்ன பண்ணக்கூடாது, சம்பவிப்பதில்லை என்று அவரை என்ன பண்ணாராமா இவரை கடிந்து கொள்ளணும். என்ன பண்ணிருக்காரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரு? கடிந்து கொண்டிருக்காரு. இதெல்லாம் பேசாதீங்க ஆண்டவரே, சும்மா எப்ப பாரு நான் சாகரன்னு அப்படின்னு ரொம்ப கடினமான பண்ணிருக்கிறாரு. யாருக்கிட்ட? ஆக்சுவல் நிறைய டைம் யார்கிட்ட கடிந்து கொண்டிருக்கிறார்? ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து தான் பேதுரு என்ன பண்ணிருக்காரு. நிறைய டைம்ல அவர் பண்ண சில வேலைகள்லாம் கூப்பிட்டு அப்படி கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது யாரு பேசியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பேதுரு கூப்பிட்டு என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஆகக்கூடாது, உங்களுக்கு சம்பவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேதுரு போய் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசின உடனே நம்முடைய ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஆக்சுவலா பேசுறது பேதுரு இல்ல. யாரு உள்ளுக்குள்ள யார் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறது? சாத்தான். அதான் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. யார் என்ன சொல்லிட்டாருங்க? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ யாரா இருக்கிற? நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவையில சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற என்ன பண்ற? ஆக்சுவலா இது வரைக்கும் சாத்தான் கிறிஸ்து சாகணும்னு நினைச்சானா, சாப்பிட நினைச்சானா? சின்ன வயசுல சாகடிக்குன்னு நினைச்சான். ஏன்னா இவர்தான் ஸ்ரீநித்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான், சாகடிக்குன்னு நினைச்சான். ஆனா என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, சாகிறது தான் நமக்கு சாவே ஆரம்பிக்கும் போதுன்னு தெரிஞ்சாமன் யார் சாகக்கூடாது முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். இயேசுக்கு சாகக்கூடாது. இப்ப யாரை வச்சு சொல்றான்? பேதுரு வச்சு சொல்றான். இப்ப சொல்றான் பாத்தீங்கன்னா, போ சாத்தானே அப்படின்னு யாரை திட்டுறாரு? பேதுரு இல்ல, யாரை திட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானை கண்டம் பண்றார். சாத்தான் தெளிவா தெரிஞ்சிச்சு, சாகிறது முடிவாயிடுச்சு, ஸ்டாப் பண்ண முடியும். அதெல்லாம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சாக வைக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ என்ன பண்ணலாம்? யாரை வச்சு? யூதாசை வச்சு. மேல் வீட்டறையில அப்ப பிற்கிறது நடக்கும்போது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யோவான் 13ஆம் 27ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின யாரு? யூதாஸ் அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யாருக்குள்ள வந்துட்டாரு? சாத்தான் உள்ளுக்குள்ள வந்துட்டு இப்ப பண்றதெல்லாம் யாருதான்?
ஆக்சுவலா சாத்தானுக்கு இடம் கொடுத்தது யாரு? யூதாஸ். இப்ப சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். சொன்ன மாதிரியே இப்ப யூதாஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சார் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற வேலையை பண்ண ஆரம்பிச்சார். காட்டி கொடுக்க ஆரம்பிச்ச நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கெத்செமனே தோட்டத்துல அந்த ஒரு சேனையோட வந்து நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது சாதாரண கூட்டிட்டு போல, 6 நாள் அடிப்பிச்சு, அவமானப்படுத்தி, துன்பப்படுத்தி, ஆரி துப்பி எவ்வளோ கேவலப்படுத்த முடியும். ஏன் அந்த அவமானத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவர் போனார்னா, எப்படியாச்சும் சாத்தானோட டார்கெட் இந்த அவமானத்துல மத்தியில் நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மட்டும் கேரக்டர் லூஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கங்க, சாத்தானுக்கு அழிவு என்ன பண்ண முடியாது இவரால. இவருடைய மரணம் மட்டும் பர்ஃபெக்டா மறிச்சிட்டாருன்னா, தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி மறிச்சிட்டாருன்னா யாருக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிடும்? கிறிஸ்துடைய மரணத்தால யாருக்கு அழிவு? சாத்தானுக்கு அழிவு. ஆனா இயேசு கிறிஸ்து மறிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பாவம் உள்ளவரா மறிக்க வைக்கணும். என்னென்ன பண்ணணுமோ, எவ்வளவு அவமானப்படுத்தினா இவர் பாவம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அது எல்லா அவமானத்தையும் கொடுத்தான். பண்ணாரா நம்முடைய ஆண்டவர்? ஒரு துளி கூட என்ன பண்ணல பாத்தீங்கன்னா பாவம் பண்ணாம பர்ஃபெக்டா தேவனுடைய பிளான்ல எந்த அளவுக்கு உண்மை முத்தமா வாழ்ந்து மறிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கேரக்டர் மாறி வாழ்ந்து என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்க, மறிச்சாரா இல்லையா? சிலுவையில என்ன பண்ணிட்டார்? ஜீவன் கொடுத்துட்டார். மறிச்சாரு. மறிச்சாருன்னா அவர் உன் தலையை என்ன பண்ணுவார்? நசுக்குவார். அப்ப ஸ்திரீயின் வித்து யாரு? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படின்னு அர்த்தம், சாத்தானுடைய தலையை நசுக்கிறது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன ஆயிட்டாரு? அவருடைய மரணத்தினால யாருக்கு மரணம் கன்ஃபார்ம் பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு மரணம் கன்ஃபார்ம். இப்ப நம்முடைய ஆண்டவர் மறிச்சாரா? மறிச்சிட்டாரு. மறிச்சிட்டாரு. ஆனா இன்னும் யார் சாகல? சாத்தான் சாகல. பயம் யாருக்கு? சாத்தானுக்கு. என்ன பயம் பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் வித் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு? கிறிஸ்து தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவருடைய மரணத்தினால நமக்கு அழிவுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவரு என்ன ஆயிட்டாரு? அவரை மறிக்கிறதுக்குள்ளார பாவம் பண்ண வைக்கணும் எவ்வளவு ட்ரை பண்ணா, என்ன பண்ணல? பாவம் பண்ண வைக்க முடியல. பர்ஃபெக்டா அவர் மறிச்சிட்டாரு. மறிச்சிட்டாருன்னா அவர் நசுக்கிட்டாரு. யார் சாகணும்? யாருக்கு அழிவு வரணும்? சாத்தானுக்கு அழிவு வரணும். ஆகலை. இன்னும் மறிச்சு 3ஆம் நாள் உயிர். யார் அழியல? சாத்தான் அழியல. ஆனா தெளிவா தெரிஞ்சு இவர் தான் அவர் நம்மளை அடிக்க போறவர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனா சந்தோஷமா வந்திருப்பாரா? சந்தோஷமா வந்திருப்பாரா? அப்ப கூட பயம். ஏன்னா கண்டிப்பா தேவன் சொன்னது கண்டிப்பா ஆகும், நடக்கும். அப்படின்னா கிறிஸ்துவை கொன்னுட்டோம், அவர் மறிச்சிட்டாரு. கொன்னுட்டோம்னா அவன் கொள்ளல, பட் கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டாரு? தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பலியா பரிபூர்ணம் என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, அவர் மறிச்சிட்டாரு. மறிச்சிட்டாருன்னா யாருக்கு அழிவு வரணும்? சாத்தானுக்கு அழிவு வரணும். ஆனா என்ன ஆகல? இன்னி வரைக்கும் இருக்கிறானா இல்லையா? சாத்தான் இருக்கிறானே. ஏன் நமக்கு அழிவு வரல? நமக்கு ஏன் அழிவு வரல? அழிவு வரல ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்படின்னா யார் அந்த ஸ்திரீ? ஆனா ஒரு விஷயம் கிளியர், ஸ்திரீயின் வித்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், இல்லைன்னு சொல்ல. கன்ஃபார்ம் அவர் தான் ஸ்திரீயின் வித்து. அவர் மட்டும் சாத்தான அழிக்க போறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற தனி நபராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னா ஸ்திரீயின் வித்துல அவர் தலை. ஸ்திரீயின் வித்துல அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தலை. அவர் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஸ்திரீயின் வித்து தான். அவர் தான் ஸ்திரீயின் வித்துல தலை. ஆனா அவர் மட்டும் நசுக்கு போறதுல, அவரோட கூட சேர்ந்து நிறைய பேர் யார நசுக்க போறாங்க? சாத்தான் நசுக்க போறாங்க. அப்படின்னா கிறிஸ்து அப்படின்றது தனி நபர், கிறிஸ்து மட்டும் அடையாளப்படுத்தாது. கிறிஸ்து தலை. யாரும் சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி எனில்
சரீரம் ஒன்று, சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். கிறிஸ்துவும் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் கிறிஸ்து? சரீரம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரிதான் யார் இருக்கிறாராமா? கிறிஸ்து. சரீரம் எப்படி இருக்கும்? தலை இருக்கும், தலையோடு சேர்ந்த அவயவங்கள் இருக்கும், அதுதான் ஒரு சரீரம். கரெக்டா? அந்த மாதிரிதான் யார் இருக்கிறாராமா? கிறிஸ்து இருக்கிறார். அப்படின்னா சரீரத்துல தலை யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்படின்னா ஸ்திரீயின் வித்துல ஹெட் யாருதான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா கிறிஸ்து மட்டும் ஸ்திரீயின் வித்துல, கிறிஸ்துனுடைய சரீர அங்கத்துல யாரெல்லாம் அங்கமாகறாங்களோ அவங்க எல்லாருமே யாருதான்? எல்லாருமே யாருதான்? ஸ்திரீயின் வித்து. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்ஃபார்ம். அப்படின்னா அவர் மட்டும் இல்ல, அவரோட கூட சேரக்கூடிய சரீர அங்கமா இருக்கிற அனைவரும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீயின் வித்து. வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1:18 கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அப்படின்னா கிறிஸ்து தலைன்னா அவருடைய சரீரம் யாரு? அவருடைய சரீரம் யாரு? அதான் வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு என்னவா இருக்கிறாரு? தலையா இருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்து என்கிற ஸ்திரீயின் வித்துல தலை யாருன்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சரீரமாகிய சபை யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நாம் பார்க்கிறோம், ஒட்டுமொத்த சரீரம். அதான் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:27 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். அப்படின்னா கிறிஸ்துடைய சரீர அவயவங்கள் யாரு? வசனத்தின் பிரகாரம் கிறிஸ்துனுடைய தனித்தனி அவயவங்கள் யாருன்னு கேக்குறேன். அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களுமா இருக்கணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலை. கரெக்டா இல்லைங்களா? ஸ்திரீயின் வித்துல சாத்தானை நசுக்க போற ஸ்திரீயின் வித்துல யார்தான் ஹெட்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தலையை நசுக்கிட்டாரா? யாருக்கு அழிவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு? கிறிஸ்துடைய மரணத்தால சாத்தானுக்கு அழிவு கன்ஃபார்மா இல்லையா? கன்ஃபார்ம். இப்ப அவர் மட்டும் நசுக்க போறாருன்னு பார்த்தா இல்ல, அவர் கூட யார் சேர போறாங்க? சரீர அங்கம் சேர போகுது. அப்படின்னா கிறிஸ்துவும் கூட யார் சேரணும்? சரீரம். சரீரம் பேருதான் வசனம் சொல்லுது சபை. யாருங்க அவங்க? எவ்வளவு பேர்? 1,44,000. இவங்கதான் ஸ்திரீயின் யாரு? யாரு? கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் சேர்ந்தவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீயின் வித்தினுடைய ஹெட் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சரீரமாகிய சபை யாரு? 1,44,000 பேர். அப்படின்னா சாத்தானை நசுக்க போறது யார்? யார்? கிறிஸ்துவும் 1,44,000. சாத்தான நசிக்கிந்து ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நசிக்கிட்டாரா? நசிக்கிட்டாரு. அவர் மட்டும் நசுக்க போறதில்ல. யார் யார் நசுக்கணும்? அவருடைய சரீரங்கமா யாரெல்லாம் மாற போறோமோ, சபை சப்ஜெக்ட் பார்த்தோம் பாத்தீங்களா? 1,04,000 பேர் யாரால் மாற போறோம்? நம்ம தான் யாரை நசுக்கணும்? கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து என்ன பண்ணோம்? நசுக்கணும்னா எப்படி நசுக்க முடியும்? ஆக்சுவலா சர்பத், அதாவது சாத்தான் நசுக்கணும்னா அவரும் தலையை நசுக்குவார். எப்படி நசுக்குவாங்க தலையை அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்ல. அதான் வசனம் சொல்லுது, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. ஆக்சுவலா சாத்தான் நசுக்கும் போது கிறிஸ்துவும் சபையும். சாத்தான நம்ம நசுக்கிறதுக்கு முன்னாடி யார நசுக்க? கிறிஸ்துவ பார்த்துட்டான். என்ன முடிவு பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா இவர்தான் ஸ்திரீன் வித் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனா என்ன பண்ண முடியல அவனால கிறிஸ்துவ டச் கூட பண்ண முடியல. டச் பண்ண முடிஞ்சா? டச் கூட பண்ண முடியல. பாவத்துல விளைக்க முடியல. அவனை மரணத்துக்கு கொண்டு போக வைக்க முடியல. கரெக்டா? பர்ஃபெக்டா மறிச்சிட்டார். ஆனா சாத்தான் என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து ஸ்திரீன் வித்து ஒரு நபர் இல்ல, கிறிஸ்துவும் 1,04,000 பேர் சேர்ந்ததுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீன் வித்து. அப்படின்னா கிறிஸ்துவை நசுக்க முடியல, யார நசுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்?
1,04,000 பேர் ஒட்டுமொத்த சபையும் கம்ப்ளீட் ஆயிட்டாங்கன்னா யாருக்கு அழிவு கன்ஃபார்ம்? சாத்தானுக்கு அழிவு கன்ஃபார்ம். மொத்தமா அடிச்சிட்டு போறோம். யாரு மொத்தமா அடிக்க போறது? சாத்தானே. நம்ம தான் சாத்தான் அடிக்க போறோம். கரெக்டுங்களா? அப்படின்னா இப்ப சாத்தான் என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்திரீயின் வித் இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல, அவர் சரீர அங்கமா இருக்கிற 1,04,000 பேர் சேர்ந்துதான் ஸ்திரீயின் வித் கன்ஃபார்ம் பண்ணிட்டானா, இப்போ நம்முடைய ஆண்டவரை நசுக்க முடியல. இப்ப யாரை நசுக்கணும்? அவன் யாரை நசுக்க முடியும்? நம்மள நசுக்க முடியுமா முடியாதா? வசனம் சொல்லுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை என்ன பண்ணுவ? அப்படின்னா கிறிஸ்துடைய சரீரத்துல குதிங்கால் எந்த பகுதி? ஆரம்ப பகுதியா முடிவு பகுதியா? முடிவு பகுதி. கரெக்ட். அப்படின்னா இப்போ அந்த முடிவு பகுதியில் யார் இருக்கிறது? கிறிஸ்துடைய தலை. சரீரத்துல தலை யாரு? கிறிஸ்து. அவருடைய ஷோல்டர் யார்? உதாரணம் சொல்றேன். ஷோல்டர் யாரு? 12 அப்போஸ்தலர் உதாரணத்துக்கு. அப்படின்னா அப்படியே 1,04,000 பேர் செலக்ஷன் வந்துட்டே இருக்குமா? இப்ப கடைசியில எந்த செலக்ஷன் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சரீரத்துல எந்த செலக்ஷன் போயிட்டு இருக்குது? பாத அங்க செலக்ஷன் போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம எந்த காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? சரீரத்துல பாத அங்க கண்டிஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கரெக்டா? 1,40,000 செலக்ஷன்ல நம்ம தான் லாஸ்ட், கடைசி காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளோட இந்த ஒரு உலகத்துல இந்த கடைசி காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சபையா மறிச்சிட்டாங்கன்னா, 1,04,000 எண்ணிக்கையில ஃபுல்பில் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? கிறிஸ்துவின் சரீரம் முழுமை அடைஞ்சிடும். சாத்தானுக்கு அழிவு கன்ஃபார்ம். இப்போ யார் செலக்ட் ஆகக்கூடாது? அவருடைய கடைசி பாதங்கமா ஓடிட்டு இருக்கிற நம்ம கிறிஸ்துடைய சரீரத்துல என்ன ஆகக்கூடாது? அங்கமா போய் சேரக்கூடாது. சேர்ந்துட்டா அவனுடைய அழிவு கன்ஃபார்ம். அடிச்சிடுவோம். நம்ம சேர விடாம யாரை தடுக்கணும்? யாரை தடுக்கணும்னு கேக்குறேன். நம்மள தடுக்கணும். கரெக்டா? யாரை கடிப்பான்? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. அப்படின்னா சாத்தான் யார நசுக்க ஆரம்பிச்சிட்டான்னு பாத்தீங்கன்னா, யார நசுக்க ஆரம்பிச்சிட்டான்? நம்மள நசுக்க ஆரம்பிச்சிட்டான்னா ஆரம்பிச்சிருப்பான். எல்லாரும் நம்ம தெரியாம கூட இருந்திருக்கோம். எல்லாரும் மீட்டிங் வராத மாதிரி தடுத்தானா இல்லைங்களா? தடுத்துருந்தானா கண்டிப்பா நசுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம். அதையும் போராடி வந்திருக்கணும்னா யாருக்கு பயம் வந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த மீட்டிங் வரக்கூடாதுன்னு நிறைய தடைகள் வந்திருக்குமா? தடைகள் எல்லாம் தகர்த்து யார் தைரியமா வரமோ அந்த பாயிண்ட்ல யாருக்கு பயம் வரும்? நம்ம இவ்வளவு தூரம் ட்ரை பண்றோம், என்ன பண்ண முடியல. இவங்கள சத்தியத்திற்காக எவ்வளவு தைரியமா வராங்க பாருங்க. இவங்களை சாதாரண விடக்கூடாது. என்ன பண்ண இவங்கள? ஒருவேளை அவன் நசுக்கும் போது, அவன் இடர்களை வைக்கும் போது, ஒருவேளை நம்ம மீட்டிங் வராம நின்னுருன்னு வச்சுங்க, ஒரு கல்யாணமோ ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு முக்கியமான தடைகள். இல்ல இந்த மீட்டிங் போனா என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு சாப்பாடு மாட்டேன். இந்த மீட்டிங் வந்தா என்ன பண்ண மாட்டானே, சபையில ஏத்துக்க மாட்டேன். இந்த மீட்டிங் போன என்ன பண்ண மாட்டேன், வீட்டுக்கு திரும்பி வராதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை பயந்து நம்ம நின்றுன்னு வச்சுங்க. இது யார் பண்ற ப்ராஜெக்ட்? நம்முடைய மனைவி, கணவன், பிள்ளைகள், நம்ம கூட இருக்கிற சர்ச் மெம்பர்ஸா? யார் போடுற பிளான்? போட்டான் இல்லைங்களா? அங்க யாரை வச்சு? மருத்துவ வச்சுகளை வச்சு, ஏரோது ராஜா வச்சு போட்டானா இல்லையா? அந்த மாதிரி டைரக்டா வந்து நம்மள பண்ண முடியல. சில நேரத்தில் டைரக்டா பண்ணும்போது நம்ம ஜெயிச்சுட்டு வரும்போது யாரை வச்சு பண்ணுவான்? நம்ம ரொம்ப யார் பாசமா இருக்கிறாங்களோ, நம்ம ரொம்ப யார் க்ளோஸோ அவங்கள வச்சு சத்தியத்திற்கு வளர்றதுல, ஓட்டத்துல ஓடுறதுல தடைகளை வைக்க ஆரம்பிப்பான். அப்படி தடைகளை வைக்கும் போது நம்ம யாராச்சும் அதுக்கு நம்ம செவி சாச்சு சத்தியத்தை கீழ்படியாம கேரக்டர் லூஸ் பண்றோமா, இல்ல சத்தியத்தை கேட்கறதுல மிஸ் பண்றோம்னா கண்டிப்பா யார் நம்மள நசுக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். சாத்தான் நசுக்க. அவன் நம்மள நசுக்கணுமா, நம்ம அவனை நசுக்கணும்? நல்லா சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா அவன் நசுக்கும் போது என்ன பண்ண முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தடைகள் வரும்போது தடைகளை தகர்த்தெறியறதுக்கு தைரியம் வருதா நமக்கு? வரணும். ஒருவேளை தைரியமா பேசிட்டு வந்திருப்போம், இங்க வந்தோடனே அடுத்தது எங்க போனோம், வீட்டுக்கு போனோமே, என்ன நடக்குன்னு தெரியலையே, எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியலையே, என்ன பிரச்சனை வரும்னு தெரியலையே. வருமா வராதா? வரும். ஏன்னா பின்னாடி இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்குது யாரு? வீட்டுக்கு போது ஒரு பொருள் நம்ம மேல வருதுன்னா அவங்க இல்ல, யார் வீசுறது? அப்படி நமக்கு ஆப்போசிஷனான வார்த்தைகள் வருதுன்னா
நமக்கு எதிர்ப்பான வார்த்தைகள் வருதுன்னா, நமக்கு சில இடர்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அது அவங்க இல்ல, யார் பின்னாடி இருந்து கொடுக்கறது? அதுக்காக நேரா போய் அப்பால போய் சாத்தான சொன்னோம், ப்ராப்ளம் நமக்கு வந்து இன்னும் அதிகமாகும். பட் நம்ம மனசளவில் நம்ம யோசிச்சுக்கலாம், இது யார் பண்ணிட்டு இருக்கிறது? சாத்தான் பின்னாடி ஒர்க் பண்றான். ஆனா எந்த அளவுக்கு சாத்தான் ஒர்க் பண்றானோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பயந்துடலாமா? அந்த இடத்துக்கு விட்டு கொடுத்துடலாமா? என்ன பண்ணக்கூடாது? எக்காரணத்து கொண்டோம் அந்த சூழ்நிலைக்கு எக்காரணத்துக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, சத்தியத்தை விட்டு கொடுக்கறதோ, சத்தியத்தின் குணலட்சணத்தை மிஸ் பண்றதோ என்ன பண்ணணும்? எக்காரணத்து கொண்டோம் விட்டுக்கூடாது. ஆனா அவன் நம்மளை நசுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஏன் தெரியுங்களா? நம்மளை நசுக்கிட்டா, நம்ம செலக்ட் ஆகலைன்னா அவன் உயிரோட இருப்பான் நாளைக்கு. எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா செலக்ட் ஆகுறோமோ அந்த அளவுக்கு யாருடைய வாழ்க்கை குறுகிட்டே இருக்கு. ஆயுசு நாட்கள், சாத்தானுடைய ஆயுசு நாள் குறுகிட்டு இருக்கு. ஏன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 16:20 ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். யாருடைய காலின் கீழே? ஆக்சுவலா நசுக்க போறதே யாரு தெரியுங்களா? கிறிஸ்து ஆரம்பிச்சு வச்சாரு. பிடிக்க போறது யாரு? கரெக்டா இல்லைங்களா? சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மளோட சபையாகத்தெல்லாம் விட மாட்டான். குணலட்சம் சேஞ்ச் பண்றதெல்லாம் விட மாட்டான். ஏன்னா அவனுடைய உயிர் யார் கையில? நம்ம கையில. கிறிஸ்து ஆரம்பிச்சு போயிட்டாரு, நம்ம முடிச்சு வைக்க போறோம். அதான் சொல்ற, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோட கூட என்ன பண்ண போகுது? பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி தைரியமா முடிவெடுத்தா கண்டிப்பா நம்முடைய ஆண்டவரை இயேசுக்கு யாருக்கு சப்போர்ட்டா நிப்பார்? சப்போர்ட்டா நிப்பார். ஏன் தெரியும்? சாத்தான் இவ்வளவு விக்ரஸா கடைசி காலத்துல நம்மள இவ்வளவு டார்கெட் பண்றான். எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவனுடைய சாயல் நெருங்கி போறோமோ அவனுக்கு நாட்கள் நாயிட்டே இருக்கு, புரியிட்டு இருக்கு. அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 12:12 வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களிக்கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சொல்லி இருக்கிறாருங்க. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சாத்தான் எவ்வளவு காலம் தான் இருக்குதுங்களா? ஏன்னா சபையில லட்சத்துல நம்ம செலக்ஷன் நிறைய முடிஞ்சு, கொஞ்சம் பேர் தான் வெயிட்டிங்ல இருக்குது. அதுக்குதான் தேவன் அப்படி நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி இந்த ஒரு வாய்ப்புல செலக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதுல நம்ம எந்த அளவுக்கு கிட்ட கேரக்டர் ரெடி ஆயிட்டு இருக்கிறோமோ, சாத்தானுக்கு ஆயுசு நாட்கள் ஆயிட்டு இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. அவன் என்ன முடிவு பண்றான்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறது கொஞ்ச நாள், சாகிறது முடிவாயிடுச்சு, அழிஞ்சு போறது முடிவாயிடுச்சு. நம்ம சாகிறதுக்குள்ளார எவ்வளவு பேரை கீழே விழ வைக்க முடியுமோ அவ்வளவு பேர் விழ வச்சு, யார் விக்ரஸா இறங்கி உலகத்துல பாக்குறோமா நிலைகள் நிறைய. உலகத்துல இச்சையான விஷயங்கள் ஏன் அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளை விழ வைக்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கிறான். அதான் மிகுந்த கோபம் கொண்டு ரொம்ப ஆக்ரோஷமா இறங்கி இருக்கிறான். ஏன்னா உங்களுக்கு இறங்கினபடியால் உங்களுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா நமக்கு ஆபத்து வந்துட்டு இருக்குது. ஆபத்தை பார்த்து என்ன பண்ண வேண்டாம்? பயந்துட வேண்டாம். ஏன்னா அதை விட சாத்தானிலும் பெரியவர் யார் கூட இருக்கிறாரு? நம்ம கூட இருக்கிறார். ஆனா கண்டிப்பா சபையை வகுப்பார். கண்டிப்பா யாரை நசுக்குவாங்க? லட்சத்துல நம்ம செலக்ஷன் கன்ஃபார்மா முடியுமா? முடியாத? ஒரு நாள் முடியும். நம்ம முடியணுமோ இல்லையோ, அது முடியறது கன்ஃபார்ம். ஆனா அதுல நம்ம முடியணும்ன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு நாள் வந்துட்டு இருக்கிறோம். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏன்னா நம்மளும் சாதாரணமான ஆட்கள் இல்லைங்க. ஏன்னா சாத்தானியே ஜெயிக்கிற அளவுக்கு அவன் வல்லமை உள்ளவன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவனை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? அவனை விட வல்லமை கிடைச்சாதான் நம்ம யாரா மாற முடியும்? பலவானா மாற முடியும். கரெக்டுங்களா? அப்படின்னா நமக்கு அவனை ஜெயிக்கிற அளவுக்கு பலன் கிடைக்குதா இல்லைங்களா? எதன் மூலமா? சத்தியத்தின் மூலம் பலன் கிடைக்குதா இல்லையா? அதான் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:14 1 யோவான் 2:14 பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். வாலிபர்களே அப்படின்னு சொல்லும் போது யூத்ஸ பத்தி மட்டும் பேசல. யார் யாரெல்லாம் தேவ வசனம் அவங்களுக்கு நிலைச்சிருக்குதோ அவங்க எப்படி இருக்கிறாங்க?
வாலிபர் மாதிரி பலவான்களா இருக்கிறாங்க. அதனால சொல்றார், சத்திய வசனம் மட்டும் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம எப்படி இருக்கலாம்? பலவான்களா இருக்கலாம். பலவான்களா இருந்தா நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, சத்திய வசனம் மட்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஸ்ட்ராங்கா கீழ்ப்படிஞ்சோம்னா விசுவாசத்தோட, கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். பலன் கிடைக்க கிடைக்க யாரை ஜெயிக்கலாம்? சாத்தானை ஜெயிக்கலாம். அப்படின்னா ஸ்கிரீன் வித்து யார்? ஏதேன் தோட்டத்தில் சொன்னார் இல்லைங்களா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கு என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அப்படின்னா அங்க ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட வசனம் யாருக்கோ சொல்லப்பட்டுச்சுன்னு நினைச்சோம், எங்க வந்து நின்றுச்சு? யாருங்க அந்த ஸ்திரீன் வித்து? கிறிஸ்துவும் 1,44,000 பேர். இப்ப எங்க இருக்கிறோம்? லாஸ்ட்ல இருக்கிறோம். உட்காந்து கேட்டிருக்கோம் பாத்தீங்களா? நம்ம மட்டும் கீழ்ப்படிஞ்சு கிறிஸ்துடைய சரீரத்துல அங்கமாயிட்டா நம்மளும் யார்? ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்துக்கு பாத்திரவான். அப்படி நம்மள சாத்தான் நசுக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அவன் நம்மளை நசுக்கிறதுக்கு முன்னாடி யாரை நசுக்கலாம்? சாத்தான் நசுக்கலாம். எதை வச்சு? சத்திய வசனத்தை. அதனாலதான் நமக்கு வார வாரம் என்ன கொடுக்குறோம் தெரியுங்களா? என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? சத்திய வசனத்தை கேட்க 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 தாங்காயி சாத்தான் கொடுக்கக்கூடிய பாடுகள், உபத்திரங்கள், அவமான மத்தியில ஜெயிச்சு காமிக்கிறதுக்காக இந்த பாடங்களை வெறுமனே கேட்டு போறதுக்காக இல்லை. வார வாரம் நம்ம கேட்டு மிகப்பெரிய மாபெரும் சத்தியத்தை என்ன பண்ண போறோம்? நம்ம கேட்க போறோம். அதுக்காக தான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க தவிர இந்த ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனத்தை பார்த்தோம். சோ அடுத்த வாரம் நாம் பார்க்கிற பாடத்தின் தலைப்பு என்ன தெரியுங்களா? அடுத்த வாரம் ஒரு முக்கியமான பாடம் பார்க்க போறோம். பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட். என்ன பாடம்? பரிமள தைலம். பரிமள தைலம் அப்படின்னு கூடிய ஒரு மாபெரும் பியூட்டிஃபுல்லான ஒரு சத்தியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அறிவிப்பு, பட் இதுல பண்ணிட்டோம். வருகிற 25ஆம் தேதி, என்னைக்கு? வருகிற 25ஆம் தேதி என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, திருத்துவம் அப்படின்னு கூடிய மாபெரும் தீர்க்க தரிசனத்தை, மாபெரும் சத்தியத்தை எத்தனை மணிக்கு பார்க்க போறோம் தெரியுங்களா? எத்தனை மணிக்கு வரலாம்? ஏறக்குறைய எத்தனை பார்ட் தெரியுங்களா? அது 4 பார்ட். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்? எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்? ஆக்சுவலா எத்தனை மணிக்கு இருக்கும் போதுன்னு பாத்தீங்கன்னா 2 மணிக்கு இருக்கும் போது. 2 மணிலிருந்து பார்க்க போறோம் 4 பார்ட். திருத்துவம் அப்படின்னு மாபெரும் உபதேசம் 2 மணிக்கு பார்க்க போறோம். 25ஆம் தேதி நோட் பண்ணி வச்சுங்க. பட் பிபிடி நம்ம போல அடுத்த வாரத்துல உங்களுக்கு பிபிடி வர ஆரம்பிச்சிடும். 25ஆம் தேதி மதியானம் 2 மணிக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் பார்க்க போறோம். அது ஏறக்குறைய 4 பார்ட் போக போகுது. அதனால நீங்க நைட் டின்னர் பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம். அதை நம்ம முடிச்சுட்டு போன உடனே நமக்கு அந்த டின்னர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதையும் கூட நீங்க ஃப்ரீயா என்ன பண்ணலாம்? வந்து லஞ்ச் முடிச்சுட்டு மட்டும் வந்தா போதும். அப்படின்னா அந்த ஒரு பாடத்தை கேட்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? வச்சுக்கலாம். ஏன் முன்னாடி டேட் சொல்றோம் தெரியுங்களா? அந்த டேட்ல எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் தாத்தா நமக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது. அந்த டேட்ல என்ன பண்ணக்கூடாது, நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அன்னைக்கு டேட்ல நேரா வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வந்து நிக்கிறாங்கன்னா யார் அமைச்சது? ரெடி பண்ணி அமைச்சிருக்கிறான்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அதனால அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அது ரொம்ப முக்கியமான பாடம் தான். 3 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்றோம். ஆனா அடுத்த வாரம் நான் பார்க்க போற பாடம் பரிமள தைலம். சோ இந்த ஒரு பரிமள தைலத்தை ஒரு அம்மா உடைச்சு ஊத்துனாங்க. இந்த ஒரு மாபெரும் சத்தியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய பாடங்களை நாம் கேட்பதற்கு வரும்போது தடைகள், பிரச்சனைகள் வருதுன்னா கண்டிப்பா முடிவு பண்ணிக்கலாம். பட் நம்ம தைரியமா என்ன பண்ணலாம்? வரலாம். சோ பொறுமையை கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்பான சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. ஒவ்வொரு பாடமும் கேட்கும் போது இந்த சத்தியத்தினுடைய மகத்துவம், அந்த சத்தியத்தினுடைய மேன்மை ரொம்ப அழகா நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ரொம்ப அதிகமா. ஸோ
இந்த ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் இந்த ஒரு வேத பாடத்தை நீங்க தொடர்ந்து என்ன பண்ணு கேட்டு அதனுடைய தேவனுடைய காணும்படி தொடர் வேதாகமத்தினுடைய நிறைவு ஜெபத்திலே சகோதரர் அப்பன்ராஜ் அவர்களை தூயாதி தூயதம் துதிகளின் நேற்றும் இன்றும் இந்த நாளிலும் கூட சகோதரமாக இந்த அருமையான சத்தியத்திற்காக யாருக்கு என்பதை குறித்து இன்று நாம் என்ற இது இந்த உலகத்தான விழுங்கலாம் எவரி மிக தடை நம்முடைய பரிபூர்ணமான சத்தியம் இல்லாதபடி அநேக வேலை இந்த சத்தியத்தை கேட்க கிருபை செய்வதற்காக நன்றி. ஆமென். சத்தியத்தை இவர்கள் விடுதலையாக்கும் இந்த நாளிலும் கேட்ட இன்னும் அதிகமாக இன்னும் நாங்கள் ஆண்டவர் அவருடைய அடிச்சுவடுகளை துவக்கும் தெய்வீக கேட்ட சத்தியத்தை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விடாதபடி அதை எங்களுடைய இருதயமாக வைத்து தேவரி தாமே ஒவ்வொரு நாளும் நம்முடைய போதியதை அவ்வியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான சகோதரர் எடுத்த அந்த பாடத்தினுடைய வந்து பேக் சைடில் சகோதரர் வந்து கொடுக்குவாங்க. சகோதரர் வெற்றி செல்வ கேட்டு உங்களுக்கு தேவையான